அந்த ஒரு நாளைக்குள்ள நீங்க ஒரு 10 கிலோ ஏறிட போறது இல்லை, இல்ல இந்த ஒரு நாளைக்குள்ள ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகிட போறது இல்லை, ஏதோ ஒரு விஷயம். ஆனா அந்த ஒரு நாளைக்குள்ள ஏதோ ஒரு வகையில நமக்குள்ள ஒரு மாற்றம் இருந்திருக்கும். அன்னைக்கு நம்ம பேசி போற விஷயங்கள்ல கூட நீங்க ஏதாவது விஷயங்களை யோசிச்சிருக்கலாம், சிந்திச்சிருக்கலாம். இதெல்லாம் சரிதானா, இப்படி பண்ணலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். சில நம்ம சொன்ன சில விஷயங்கள் சிரிப்பு உண்டு பண்ணியிருக்கோம். அந்த சிரிப்பு கூட இப்ப ஞாபகத்துல இருக்கலாம், இப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரியான மாற்றங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். இல்ல இப்படி கூட யோசிச்சிருக்கலாம், அன்னைக்கு வந்து பொருந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு கூட நீங்க அப்படி நினைச்சீங்களா? இல்ல அப்ப சந்தோஷம். எனக்கு இந்த மைக் கொஞ்சம் வால்யூம் வேணும், பேஸ் கொஞ்சம் கொடுக்குறேன், கொஞ்சம் பேஸ் வச்சு வால்யூம் வேணும். இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு விஞ்ஞானமும் விஞ்ஞானம். நேற்று இந்த இடத்துல நம்ம சனாதனம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். ஆசிரியர் தெரிஞ்சது கூட இப்போ அருமையா சனாதனம் பற்றிய விஷயங்களே நம்முடைய வள்ளுவர் எல்லாம் ஆரம்பிச்சு நிறைய செய்திகள் உங்களுக்காக கொடுத்தாங்க. சனாதனத்தை, இந்த இந்து மதத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு முக்கியமா தேவை என்னன்னு சொன்னாங்கன்னா ஒற்றுமை தேவை அப்படிங்கிறத சொன்னாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இடத்துல சுவாமி விவேகானந்தர் பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, நீங்க வந்து எல்லா இடமும் காற்றுல ஒரு வரைக்கும் கடவுள் இருக்காரு, தூணிலும் துரும்பிலும் எல்லாத்துலயும் கடவுள் இருக்காரு சொல்லிட்டே இருக்கீங்களே, எல்லா இடமும் தானே கடவுள் இருக்காரு, நீங்க எந்த தந்தையை பார்த்து கும்பிட்டாலும் கடவுளை பார்த்து கும்பிடலாமே, கடவுளை பார்த்து கும்பிடலாமே, அப்ப எதுக்கு நீங்க கோயில் கட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் நீங்க கோயில் கட்டுறீங்க? இந்த கோயில்லாம் எதுக்கு அவசியமே இல்லையே, எங்க திரும்பினாலும் கடவுள் இருக்காரு, எந்த திசையில பார்த்தா நீங்க கும்பிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சுவாமி அவரை பார்த்து சொல்றாரு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் உடனே தண்ணி கொண்டு வராரு, தண்ணி செம்புல தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த சுவாமி கேட்கிறாரு, நான் உங்ககிட்ட குடிக்க தண்ணி தானே கேட்டேன், நீ எதுக்கு செம்புல கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, தண்ணியை வேற எப்படி சாமி கொண்டு வர முடியும், இப்படித்தானே கொண்டு வர முடியும், பாத்திரத்தானே கொண்டு வர முடியும். அதுதான் கடவுள். கடவுள் எல்லா இடமும் இருக்கிறார். அந்த கடவுளை எங்க இருக்கிறார், மனதில ஒருநிலைப்படுத்தி வணங்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அதுதான் ஆலயம் கட்டி வச்சிருக்கோம். எப்படி தண்ணியை கையில கொண்டு நம்ம குடிக்கிறது இல்லையா, பாத்திரத்துல குடிக்கிறோமோ, அதே மாதிரி கடவுளை வணங்க ஒரு இடம் தேவைப்படுகிறது, அதுதான் இந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக அந்த ஒரு ஆலயத்திற்கு நான் வருவதற்கான காரணம் இதுதான், மனதை ஒருநிலைப்படுத்தி. ஆனா இன்னைக்கு ஒருநிலைப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். கரெக்டா வந்து எது சாஸ்தா கோயிலுக்கு தப்பிச்சுட்டீங்க, அம்மன் கோயில்ல இருந்து சாமி கும்பிட வருவாங்க. எல்லா பெண்களும் வந்து அழகா புடவையெல்லாம் கட்டி வந்திருப்பாங்க. சாமி கும்பிடும் போது மனசுக்குள்ள அந்த பால்கார கொண்டாட்டி வீட்டுல பணமே இல்லைன்றா 5 போது இப்படி புதுசா கொண்டு வந்தா எங்க இருந்து கொண்டு வந்திருக்கான்னு தெரியல. நேற்று தான் அந்த டீச்சர் அம்மா சொன்னாங்க, பிள்ளைய படிக்க வச்சதுல எல்லா பணமும் போயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, 7,000 புதுசா பட்டு படம் எடுத்து கட்டிருக்காங்க. இந்த யோசனைகள்லாம் அப்பதான் போடும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த 2 நாளைக்கு மேல பூச்சிட்டு வாங்கி போல செருப்பு கோயில்ல வெளியில கிடக்கும். யோசனை சாமி கிட்ட வேற எதுலயும் இருக்காது. ஐயோ செருப்பு பத்திரமா இருக்கிறது, வேற யாரும் கொடுத்து பெறக்கூடாது, ஒரு செருப்பு காணாம பெறக்கூடாது, இப்படியே யோசனை. சிந்தனைகள் சிதறிக்கொண்டே இருக்கும். இந்த சிந்தனைகள்லாம் சிதறாம மனசை ஒருநிலைப்படுத்தி சுவாமி கும்பிடுறதுக்காகத்தான் நம்ம போய் வீட்லயும் நம்மளால கும்பிடலாம். ஒரு கோயில்ல பெரிய பூஜை நடந்துட்டு இருக்கு, தெருவில் இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாமே கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வீட்டுல உள்ள பெண்மணி மட்டும் வீட்டுக்குள்ள விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இருக்காங்க. நாரதர் அந்த வழியா வராது. நாரதருக்கு தான் இப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்தா மண்டை குறையுங்க. உடனே அவர் இறங்கி அந்த பொண்ணுகிட்ட வராது. ஏமா எல்லாரும் கோயில சாமி கும்பிட்டு இருக்காங்க, நீ என்னமா இங்க விளக்கு முன்னாடி வந்து கும்பிட்டு இருக்க, நீ சாமி கும்பிடாம கோயில போயிடு. அப்ப அவர் சொல்றாரு, எதுக்கு ஐயா கோயில போய் கும்பிடும், வீட்டுல இருந்தா நிம்மதியா கும்பிடுறதே என்ன, விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த விளக்குலதான் 3 தெய்வங்களும் இருக்காங்களே. அந்த விளக்குல நுனியில அந்த சிவன் இருக்கிறார், நடுவுல பிரம்மா இருக்கிறார், கடைசியில விஷ்ணு இருக்காரு. அந்த விளக்குல 3 பேரும் குடியிருக்காங்க. அதனால விளக்கு வீட்டுல விளக்கு ஏற்றா 3 பேரையும் நான் அந்த இடத்துல கும்பிட்டுறேனே, அதனால மன மகிழ்ச்சியோட சுவாமி கும்பிடுறேன் இப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க. இப்பதான் சாயங்காலம் விளக்கேற்ற நேரம் நம்ம அந்த அவசரமா விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்து அடுத்த நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க. ஏன்னா நமக்கு 6:30 மணி அந்த இருட்ட நேரத்துல இருந்தே சீரியல் இருக்கு, அந்த சீரியலை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல ஓடி வந்தது. ஆனா முன்னாடிலாம் அப்படி சுவாமி கும்பிடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த சாயங்கால நேரத்துல என்னெல்லாம் கீர்த்தனைகள் பாட முடியுமோ, என்னெல்லாம் மந்திரங்கள் சொல்ல முடியுமோ சந்தோஷமா சாமி கும்பிடுறோம். ஆனா இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கு என்ன சம்பந்தம், விஞ்ஞானம் எப்படி சாமி கூட சம்பந்தமாகும், விஞ்ஞானம் எப்படி விஞ்ஞானம் ஆக முடியுங்கிறத நம்ம
எல்லாருடைய கேள்வி. விஞ்ஞானம் வேற, சயின்ஸ் வேற, பக்தி வேற. இதை நம்ம நினைக்கிறோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய நெருங்கிய முறைகளுக்கும் அந்த விஞ்ஞானத்துக்கு என்ன தொடர்பு? இதான் ஆசிரியர் அழகா சொன்னாங்க துளசி பற்றி. இந்த துளசி நம்ம நினைக்கிறோம் சாதாரணமா துளசி தானே அப்படின்னு. துளசி இருக்கிற இடத்துல இருந்து ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவுக்கு எந்த ஒரு கெட்ட சக்தி, அதாவது நோயுடைய கிருமிகள், பாக்டீரியாக்கள் எதுவுமே நெருங்காதுன்னு சொல்லுவாங்க. துளசி இருக்கிறதுல இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவு. பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு துளசி போட்ட தீர்த்தம் தருவாங்க, துளசி தருவாங்க சாப்பிடுறது. அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அந்த துளசி ஒரு சின்ன இலை இருந்தா போதும், ஒரு சின்ன இலை நம்ம உடம்புக்குள்ள போனா போதும், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வைரஸ்கள் எல்லாம் செத்து போயிடும். அந்த துளசி நம்ம அதுக்காகத்தான் சாப்பிடுறோம், அந்த தீர்த்தம் அதுக்காக தான் குடிக்கணும். விஞ்ஞானத்துல துளசியை வச்சு மருந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, ஆயுர்வேதத்துல இருவருக்கெல்லாம் மருந்து தயாரிக்கிறத பெரும்பாலும் துளசி இருக்கு. ஆனா இந்த துளசி நமக்கான துளசி. அவங்க சொன்ன மாதிரி அது இந்துக்கள் மட்டுமே அதை இறைவனாக பார்க்கக்கூடிய துளசி. மருந்து செடியா இருக்கலாம், ஆனா இந்துக்கள் மட்டும்தான் அதை இறைவனா பார்க்கிறாங்க. பொதுவா நம்ம வீடுகள்ல செடி வளர்க்கும் போது நம்ம பெண்கள் தான் அதுல அதிகமா ஈடுபாடு காட்டணும் இல்லையா. பெண்களுக்கு தான் தண்ணி ஊற்றணும், பூ பறிக்கணும், அது ஒரு ஆசை இருக்கு, பெண்கள் தான் அதிகமா ஈடுபாடு காட்டணும். ஆனா துளசியை அதிகமா பயன்படுத்துறது ஆண்கள் தான் பயன்படுத்துவாங்க. இது நம்ம துளசி கையில கொடுத்தாங்கன்னா அந்த துளசி வாங்கி வாயில போட மாட்டோம், இல்ல தண்ணி பிடிக்குமா குடிச்சத கையில வச்சு எடுத்துட்டு போயிடுவோம். அவங்க தான் காதுல வச்சுக்குவாங்க, தலையில சொல்லிக்குவாங்க, ஏதாவது பத்திரமா துளசி வச்சுக்குவாங்க. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஆண்கள் துளசி மறக்காம காதுல வச்சு போயிடுவாங்க. நம்ம துளசி நிறைய தான் போட்டுருக்கோம். கிடைக்கிற துளசி நம்ம சாப்பிடணும் கூட நினைக்க மாட்டோம். நிறைய பேர் துளசியை பச்சையா சாப்பிடுறது பிடிக்காது அப்படிங்கிறதால செய்யலாம். சில விஷயங்கள் ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒன்றாக இணைத்துத்தான் இந்த உலகத்திற்கு உருவாக்கப்பட்டது. இப்ப நீங்க கோயிலுக்கு வரீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எதுக்காக கோயில மணி வந்தோட உள்ள மணி அடிப்பாங்க. நிறைய பாத்துட்டீங்களா, நீங்க உள்ள போனா பிள்ளையார் சதினா மணி அடிக்கிறது தான் தோணும். நமக்கு மணி அடிச்சுதான் உள்ள போகும். ஏன் தெரியுமா, நம்ம உள்ள வரும்போது யாரையா பத்து இதெல்லாம் போன் தான் பெரிய விஷயம். என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஒரு வாரமா நான் பார்க்கும்போது நல்ல ஆண்ட்ராய்டு போன், நல்ல போன் வச்சிருந்தார். திடீர்னு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்க்கிறேன் பழைய போன் வச்சிருக்கிறாரு. ஏங்க நீங்க நல்ல போன் வச்சிருந்தீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு. எல்லாம் ஒன்னாலதாமா அப்படின்னா. என்னாலயா, நான் என்ன செஞ்சேன், சாமி கும்பிடுறது கோயில போய் நின்னேன். கோயில போய் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு கையில பிள்ளையார் வச்சு ஒரு கையில உன்ட செல்போனை பேசிட்டு தேங்காய் கையில வச்சிருந்தேன். நீ பேசிக்கிட்டு இருந்த ஓட்ட பேச ஞாபகத்தில் தேங்காய் உடைக்கிறது கையில செல்போனை கூட உடைச்சிட்டேம்மா. அப்ப அந்த கவனம் ஒரு நிலைப்பட்டு இருக்கிறதே கிடையாது. கோயிலுக்கு வந்தா நம்ம அப்படிதான் இருக்கும். இப்ப எத்தனை பேர் தெரிஞ்ச நீங்க வீட்டை யோசிச்சிருக்கீங்க, உங்க பையன் வெளிநாட்டுல இருப்பா, துபாயில மழையா கொட்டுது, அது பையன் எங்க இருக்கானே, இல்ல பொண்ணு எங்க இருப்பா, படிச்சுட்டு போலா, ஹாஸ்டல்ல தூங்குவாளா, சோறு தின்னாளா, இந்த யோசனை. இல்ல இங்க மாமியார் இங்க உட்காந்துருப்பாங்க, மருமகன் மகனோட காரை வெளியே போயிருக்கா, நல்லா சொல்லிட்டு வருவாளோ, இப்படி யோசிக்கிறவங்க. இதெல்லாம் எவ்வளவு பேர் எத்தனை சிந்தனை நம்ம உட்காந்துருக்கோம். இந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லாம ஒருநிலைப்பட்டு இருக்கிறது தான் கோயில். கோயிலுக்கு வரும்போது மணி அடிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்களேன், அது ஒரு 10 செகண்ட் வரைக்கும் ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். ஒரு தடவை நீங்க மணி அடிக்கிறது 10 செகண்ட் ஒரு வைப்ரேஷன் இருந்துட்டே இருக்கும். அந்த சவுண்ட் அந்த ஒலிச்சு போறது ஒரு 10 செகண்ட் இருக்கும். நீங்க அந்த 10 செகண்ட் முடிக்க யாராவது அடிப்பாங்க. இப்படி தொடர்ச்சியாக அந்த மணி ஒலிக்கும் போது அந்த ஒரு அதிர்வு உள்ள இருந்துட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு யார் என்ன பேசுறாங்க, ஒருத்தர் என்ன வார்த்தையில திட்டுறாங்க, அதெல்லாம் உங்க காதுல கேட்காங்க. உங்க காதல கேட்கறதுனால அந்த மணியுடைய அதிகாரம் மட்டும்தான் நீங்க சந்தோஷமா நீங்க சாமி கும்பிட்டு போயிடலாம். இதுக்குதான் மணி கட்டி வச்சிருக்கேன். கோயில பூஜை ஆரம்பிக்க போறாங்கன்னா மணி அடிக்கிறாங்க. ஏன் வெளியில உள்ளவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இந்த பூஜை மணி அடிக்க அடிக்க இந்த வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆகும் போது நமக்கு மற்றவங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் நம்மளை தாக்காது. நம்ம மனசு முழுக்க இறைவனை நோக்கியே இருக்குங்கிறது அந்த ஆலயத்துல எல்லாம் இந்த மணி இருக்கேன். ஒரு காலத்துல கோயிலுக்கு வரும்போது தலைவலி போலமா வரமாட்டோம், அப்படிதானே? கோயிலுக்கு போனா தலையை விரிச்சு போட்டு போகக்கூடாது, கீழே எப்படியாவது பின்னல் போட்டுருமாங்க, பூ வச்சிருமாங்க, அப்படிலாம் பழக்கிறது. இன்னைக்கு தலைவலி கோலமாக போவது மட்டும்தான் ஸ்டைல் ஆயிடுச்சு. இன்னைக்கு லூஸ் ஹேர் மட்டும் லூஸாவா போறதா இன்னைக்கு ஃபேஷனா இருக்கு. நீங்க இன்னைக்கு நம்ம ஊரை விட்டு நீங்க கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க, நாமக்கல் நகரத்துல வந்து பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு தலையை வாரி அழகா 3 இதா பின்னல் போட்டு போறாங்க, எத்தனை பேர் குதிரைவால் போட்டு போறாங்க. நீங்க எண்ணி பாருங்க, 10 பேர் நடந்து போறா 2 பேர் தான் போவாங்க, 8 பேர் தலையை விரிச்சு போட்டு தான் போறாங்க. பொட்டு வைக்கிறதே அநாகரிகம் மாறி போச்சு. கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் எத்தனை பேர் அழகா பொட்டு வச்சு போறாங்க சொல்லுங்க. பொட்டு வைக்கிறாங்க, எப்படி இருக்குதுன்னு அந்த புனிதன் வச்சு பார்த்தாதான் தெரியாம பொட்டு வச்சிருக்காங்க. இந்த குண்டூசி மரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அழகா அப்படி முத்து ஊத்திருப்பாங்க. நீங்க அதை தேடித்தான் பார்க்கணும் நெத்தியில பொட்டு இருக்கான்னு சொல்லி. ஆனா முன்னாடி கூட
பொட்டு வைக்காம போதும் அழகா இருக்கு. இவர் எந்த மதத்தை சார்ந்தவள் என்று நம்ம பார்த்தோம்னு சொல்லிடுவாங்க. பொட்டு வச்சுட்டா எனக்கு திருநீர் இருக்கு, சந்தனம் இருக்கு, குங்குமம் இருக்கு, இந்து பண்ணிடா அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க சொல்லவே முடியும். ஒருத்தர் தான் நெத்தில வைக்க மாட்டேங்கிறாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. அந்த பழக்கமும் இப்ப அழைப்பு போச்சு. பொட்டுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதுவும் பெண்களுக்கு பொட்டு வைப்பது மிக 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 முக்கியம். நம்ம பொதுவாக ஒரு ஸ்டிக்கர் போட்டு தான் வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். குங்குமம் தான் வைக்கிறோம். குங்குமம் வைக்க என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல கரெக்டா வட்டமா வரணும், அந்த இடத்துல நல்லா அழுத்துவோம். அப்படிதானே? அந்த இடத்துல நல்லா அழுத்தி விடும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அழுத்தம். அந்த புள்ளி அந்த எங்க போகுது, அப்படி கர்ப்பப்பையுடைய ஒரு நரம்புக்கு போகும். அந்த புள்ளி நீங்க இங்க அழுத்தும் போது அந்த கர்ப்பப்பையில இருக்கிற நரம்பு தூண்டப்பட்டு அந்த நரம்பு நல்லா வேலை செய்யும். அதுக்கு அந்த காலத்துல சிவபிரசவங்களுக்கு காரணமா அமைஞ்சது இந்த பொட்டு வைக்கிற பழக்கம் தான் சொல்லுவாங்க. குங்குமத்தை விட நீங்க ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொட்டையும் நம்ம வைக்க வைத்து கொஞ்சம் அழுத்தி தானே வைக்க வேண்டிய இருக்கு. அப்ப அந்த பொட்டு வந்து அந்த அழுத்தக்கூடிய அந்த ஒரு சின்ன நரம்பின் காரணமாக ஒரு தூண்டல் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதை கூட நம்ம விட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்முடைய இந்த பின்வாங்கல்களுக்கு காரணம் நான் சொல்றேன். நம்முடைய இந்த சனாதன தர்மம், இந்து மதம் பின்வாங்கலுக்கு இது காரணமா இருக்கும். இதெல்லாம் நம்ம சரியா நீங்க ஒண்ணு இல்லை, யோசிச்சு பாருங்க. இது சொல்றது சரியா தப்பான எனக்கு இல்ல. மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இத அவங்க முறையை அவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்க இல்லையா? இருக்காங்கல்ல, பொட்டு வைக்க மாட்டாங்கன்னா பொட்டு வைக்க மாட்டாங்க, அப்படிதானே இருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம நம்ம வைக்கணும்ல, அதே நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதுல நம்ம மேல நாகரிகம் பார்க்க வேண்டியது இல்லையா? நமக்கான முறை தானே. திருநீர் வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, நெத்தியில சந்தனம் வைக்கிறது. நம்மளால எல்லாம் கண்டிப்பா நெத்தியில சந்தனம் வைப்போம். ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா சந்தனம் வச்சுருக்காங்க, சந்தனம் வைப்பாங்க. எங்க அப்பா சாமி நம்பிக்கையே கிடையாது. எங்க அப்பா என்ன பண்ணுவார், பைக்ல ஏற்றி கொஞ்சம் வந்து சந்தனத்தை அடிச்சு விட்டுருவாரு. அவர் சாமி கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர், கம்யூனிஸ்ட் ஆடு. எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, எங்க அம்மா சந்தனம் வச்சுருவாங்க, எங்க அப்பா அடிச்சு விட்டுருவாரு. அப்ப சின்ன வயசுலயே எனக்கு ஒரு குழப்பம் உண்டு, சாமி இருந்தா இல்லையா, சந்தனம் வைக்கலாமா வைக்கப்படாதா. கடைசியில ஒரு நாள் எங்க அம்மாட்ட ஒரு பெரிய சண்டை, நீ வைக்கிற உன் புதுசை எடுத்துறாரு, இப்ப நீங்க ரெண்டு பேரும் முடிவுப்பாங்க, வைக்கணுமா வைக்க வேண்டாமா முடிவுப்பாங்க, அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். அப்பதான் எங்க அப்பா யோசிச்சிருக்கிறார், குழந்தைகளுக்குள்ள இந்த மாதிரி நம்பிக்கைகளை நம்ம சிதைக்க கூடாது, அவங்க நம்பிக்கையிலே வளரணும்னு சொல்லி எங்க அப்பா அண்ணன் சந்தனத்தை எடுக்க மாட்டார். அம்மா உங்களுடைய நம்பிக்கையிலே வளரட்டும் அப்படியே அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணம். முதல்ல சந்தனம் வைக்கிற அந்த இடம் இருக்குதுங்களா, அந்த இடம் மட்டும் கூலா இருக்கும். அந்த இடம் மட்டும் கூலா இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான் இருப்போம். இப்போ அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ பிரச்சனை. ஆனா அந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கிற நம்மளை கூல் பண்றது சந்தனம். கொஞ்சோண்டு வைக்கக்கூடிய சந்தனத்தினால என்ன கூலி, அதுதான் நெச்சி கொட்டில வைக்கிறோம். இந்த இடத்துல அந்த சந்தனம் வைக்கிறதுனால மூளை வரைக்கும் குளிர்ச்சி ஆகுதுன்னு சொல்றாங்க. மூளை வரைக்கும் குளிர்ச்சி ஆகிறதுக்கு காரணம் இங்க வைக்கக்கூடிய சின்ன சந்தனம். இதெல்லாம் அறிவியல். நம்ம அந்த அறிவியலை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வேற யாரும் செய்யாத ஒரு விஷயம் இந்துக்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அறிவியலை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கோலம் போடுவீங்களா வீட்டுல? கோலம் போடுறது கூட இப்ப குறைஞ்சி வச்சு ஸ்டிக்கர் ஒட்டுறோம். ஸ்டிக்கர் கோலம் வாங்கி ஒட்டி விட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதை பார்க்கவே வேண்டாம் இல்லையா? அதை கோலம் போடுறதுக்கு காரணம் இப்ப அது ஒரு குடல் வச்சிருக்காங்க, அதுக்குள்ள ஃபுல்லா பொடி அடைச்சிக்கிறாங்க. அப்படி இழுத்துட்டே போறாங்க, அதை அப்படி கோல் போட்டே போகும். நமக்கு சப்போஸ் தூக்கத்துல எப்படி 5 மணி தூக்கத்துல எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீடு அதுக்கு அடுத்த வீடு வரைக்கும் போட்டு இருக்கோம் சுத்தத்துல. அப்படியெல்லாம் ஆயிப்போச்சு. கோலம் போடுறது அவ்வளவு அழகு. நின்று குடிஞ்சு உட்கார்ந்து புள்ளி வச்சு காலை அந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் வச்சு கோலம் போடுறது ஒரு பெரிய உடற்பயிற்சி. நீங்க அழகா கோலம் சூரியன் வரத்துக்குள்ள கோலம் போட்டு முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூரியனை பெற்றவன் அதிதி வருவாள் அவங்க வீட்டுக்கு. யார் யாரெல்லாம் என் மகளை வரவேற்க கோலம் விட்டிருக்கிறார்கள் பார்க்கறதுக்கு வருவாளாம். சூரியனை பெற்ற தாய் வந்து பார்க்கணும் வீட்டுல அழகா கோலம் போடுதுன்னா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எத்தனை பேர் நலமாக இருக்கட்டும், நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கட்டும் சொல்லி நம்ம ஆசீர்வாதம் கொண்டு போவாங்க. அதுக்காக தான் சூரியன் வரதுக்கு முன்னாடி கோலம் போட சொன்னாங்க. கோலம் போடும்போது ஒரு ஆணால் கூட இந்த அளவு உடற்பயிற்சி செய்ய முடியாது. அவர்கள் 1 மணி நேரம் செய்யக்கூடிய உடற்பயிற்சியை நம்ம கோலம் போடுவதற்குள் செய்து கொடுத்துக்கிறோம். ஏனென்றால் இந்த 2 விரல்களும் அத்தனை சக்தி உள்ளது. ஐயன் உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு முத்திரை. ஏன் இந்த முத்திரை இருக்கிறார்? இந்த 2 விரல்களும் சொல்லக்கூடிய வித்தை இருக்கிறது. அது எந்த ஆணும் செய்யக்கூடிய உடற்பயிற்சியில் வராது. இந்த கோலம் போடும்போது நம்ம இந்த விரல் எடுத்து இந்த விரல் முழுக்க எடுத்து இப்படி கொண்டு வருவோம். சிலர் இந்த விரலால கொண்டு வருவாங்க. இந்த 2 விரல்களும் அந்த அளவு தூண்டப்படும். இந்த விரல் நுனிதான் அதிகமா தூண்டப்படும். இந்த விரல் நுனியும் இந்த பெருவிரலும் இந்த 2 விரல் இப்படி சேரும் போது இந்த விரல் நுனியில 2 சேர்ந்து ஒரு புள்ளி தூண்டப்படும். அந்த புள்ளியானது முச்சந்த தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய உணர்வுகளை, இந்த உணர்வு நரம்புகளை சீராக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிதான் இந்த புள்ளி. அதுக்காக கோலம் போடுறது முக்கியமான காரணம். சும்மா நிக்கிறவங்க புளிச்சுட்டு நிமிரமா நிமிர மாட்டாங்க.
ஆனா கோலம் போடுவோம், குறைஞ்சது ஒரு 10 தடவையாவது குளிஞ்சு நிமிருவோம் இல்லையா? அதுதான் அந்த உடற்பயிற்சி. அந்த காலத்துல ஏன் 10 பிள்ளைங்க ஈஸியா பெற்று போட்டாங்கன்னா அது காரணம் என்ன? எனக்கு 2வது தங்கச்சி பிறகு எங்க அப்பாவோட எங்க அப்பா வயல் தோட்டத்துக்கு போயிருக்கோம். தோட்டத்துக்கு போக எங்க அம்மா சும்மா உட்காந்துருக்காங்க. தோட்டத்தை விட்டு போய் எங்க அம்மா இருக்காங்க. பாப்பா இன்னும் இப்பதான் போன பாப்பா இல்ல அதுல வந்துருச்சு அம்மா அது இருந்துச்சா. அதுதான் அது காரணம் உடற்பயிற்சி. இப்ப நமக்கு எதுவுமே கிடையாது, உடற்பயிற்சியிலே கிடையாது, எல்லாம் செல் பயிற்சி தான். செல்போன் தான் எல்லாம். அவன் என்ன சொல்றான் அந்த செல்போனை பார்த்து கேட்டுக்க வேண்டிய. சமைக்கணும் செல்போன். அதை வந்து இந்த ரசம் வைப்பது எப்படின்னு ட்ரை பண்றான். 6க்கு பதில் B அடிச்சு வச்சுட்டேன். விஷம் வைப்பது எப்படின்னு வந்துச்சு. அது என்னதுனே பார்க்காம அவன் பாட்டு அதையும் சமைச்சு வச்சுருக்கான். அதையும் ஒருத்தன் திட்டு ஆஸ்பத்திரியில். இன்னைக்கு சமையல் கூட அந்த காலத்துல எல்லாம் விஞ்ஞானம் சார்ந்து எல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு அது கூட கிடையாது. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் டெத். ஃபாஸ்டா சாப்பிட்றோம், ஃபாஸ்டா போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல 80 வயது 90 வயது வரை வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவு பக்தியின் காரணமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம உணவுலே இல்லை, பக்தி இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் பக்தி இருக்கு, ஆனா உணவு நிச்சயமா இல்லை. அந்த காலத்துல சாப்பிட்டா நம்ம எதுவுமே சாப்பிட்றதே கிடையாது. அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் சாப்பாடு தானே. பழைய சாப்பிடுவீங்களா நீங்க? சாப்பிட மாட்டீங்க, சந்தோஷம் கிடையாது. அதுதான் நம்ம மக்கள் நீச்சு இல்லை, உலகத்துல எல்லாம் இருக்கிற எல்லா லேடிஸும் பண்ணலாம். பழைய சாதம் நம்ம சாப்பிட மாட்டோம். கேட்டா அதுல மாவு சத்து ஜாஸ்தி, சுகர் ஜாஸ்தி, அதெல்லாம் கிடையாது. இதே பழைய சொத்தை நீங்க அமெரிக்கால இருக்கிற யாத்திரை கூட்டி கேட்டு பாருங்க. இதே பழைய சொத்தை பாக்கெட் போட்டு அவன் விற்கிறான். அவன் பழைய சொத்தை பாக்கெட் போட்டு விற்கிறான். கோல்டன் ரைஸ் அது நம்ம வேண்டான்னு தூக்கி கலனில ஊத்துற அந்த பழைய சொத்தை அவன் கவர் போட்டு கோல்டன் ரைஸ் விற்கிறான். அதை வாங்கி சாப்பிடுறாங்க, அவ்வளவு ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுறாங்க. ஆனா நம்ம அது திருப்பி வர போனோம் பிரியாணி. ஆனா அவன் அந்த பிரியாணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவன் பழைய சொத்துக்கு வந்திருக்கான். கஞ்சி தண்ணியை பாக்கெட் போட்டு விற்கிறாங்க. நம்ம சோறு வடிச்சுட்டு குடிக்கக்கூடிய கஞ்சி தண்ணி இருக்குல்ல, தலைக்கெல்லாம் தேய்க்கிறோமே, அந்த கஞ்சி தண்ணியை பாக்கெட் போட்டு விற்கிறான். மற்றவர்கள் எல்லாம் நம்முடைய பண்பாட்டை நோக்கி திரும்புகிறார்கள். நாம நாகரிகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். விஞ்ஞானத்தை நோக்கி இந்த விஞ்ஞானத்தை விட்டுட்டு ஓடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கவே கூடாது. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுட்டு சில விஷயங்களை நம்ம தொடர்புபடுத்தி போனாலே வந்து சரியா போயிடும். எல்லாருக்கும் கோயில் அபிஷேகம் பண்றதை பார்த்துருப்பீங்கல்ல, முக்கியமான விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கோயில் அபிஷேகம் பண்ணும்போது நிறைய பொருட்களால் அபிஷேகம் பண்ணுவாங்க. பால், இளநீர், தேன், சந்தனம், திருநீர், தயிர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களால அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த பால், தயிர் இதெல்லாம் கொண்டு ஏன் அபிஷேகம் பண்றாங்க தெரியுமா? நம்ம கோயில்ல இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் கோயில் எப்படி 1000 வருஷமான கோயிலும் அதே மாதிரி சிலைகளும் 1000 வருஷமான சிலைகளா இருக்கும். கல்லால செஞ்சிருப்பாங்க, பஞ்சலோகத்தை செஞ்சிருப்பாங்க, மரத்துல செஞ்சிருப்பாங்க, சீக்கிரமா இட்டு போயிடும். அதுக்காக தான் அது இட்டு போகாம இருக்குன்னா அந்த சிலை எப்பவுமே ஈரப்பதத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பால், தயிர், இளநீர் இதெல்லாம் விடுவாங்க. தேன் விடுவாங்க பார்த்துருக்கீங்களா? தேன் அபிஷேகம் பண்றது எதுக்குன்னா அந்த வெண்மை அந்த வெக்கை காரணம் அது வெடிச்சு போகாம ஒரு பசையோட இருக்கணுங்கிறதுக்காக தான் தேன் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், குங்குமம் வச்சு, திருநீரை வச்சு, சந்தனம் வச்சு அபிஷேகம் பண்றது. சந்தன அபிஷேகமும் அது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம ஐயனுக்கு ரொம்ப பிடிச்சது நெய் அபிஷேகம். இந்த நெய் அபிஷேகம் பண்ணும்போது ஐயனுடைய மேனியும் எப்போதுமே அந்த நெய்யோட பிசு பிசுப்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த பிசு பிசுப்பின் காரணமாகத்தான் அந்த சிலையில் விரிசல்கள் வராமல் காப்பாற்றப்படும். இதெல்லாம் அறிவியல் இல்லையா? இதெல்லாம் எந்த பிஹெச்டி பண்ண டாக்டரை கூட்டு மாடல் பிஹெச்டி தான் நினைக்கிறேன். எந்த பிஹெச்டி பண்ண டாக்டர் கூட்டிட்டு ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க? மனிதன் தோன்றிய காலத்துல இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னா அது அறிவியல் இல்லையா? அறிவியலுக்கு விஞ்ஞானத்துக்கு தொடர்பு இருக்கு. கோயிலுக்குள்ள வரும்போது நம்ம இந்த கோயில்ல நின்று சாமி கும்பிட்டு அபிஷேகத்தை பார்க்கலாம், நமக்கு என்ன புண்ணியம் இருக்கு? இந்த கோயில்ல இந்த அபிஷேகம் பண்ணும்போது சிலையில் இருந்து ஒரு வெண்மை கிளம்பி வரும், ஒரு அலை கிளம்பி வரும். இந்த அலையானது இந்த கோயிலை சுற்றி இந்த இடம் வெளியே காத்து போற இடம் இருக்காது திருவரைக்குள்ள, அப்படியே வெளியில தான் வரும். வெளியில இருக்கக்கூடிய நம்மை நோக்கித்தான் அந்த அலைகள் அத்தனையும் வந்து கொண்டே இருக்கும். அந்த அலைகளை நாம் சுவாசிப்பதன் காரணமாக, அந்த அலைகள் நம்முடைய உடலில் படுவதன் காரணமாக தான் நம்முடைய மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. கோயில் கோபுரங்களை பார்த்தீங்கன்னா மேல ஒரு கும்பம் வச்சிருப்பாங்க, ஒரு 5 கும்பம் வச்சிருப்பாங்க, செம்புல பெரிய கலசம், கும்ப கலசம் பாத்தீங்களா? அந்த கும்ப கலசத்துல என்ன வைப்பாங்க? தானியங்கள் வைப்பாங்க, நவதானியங்கள் வைப்பாங்க. இந்த நவதானியங்கள் ஏன் வைக்கிறாங்க? நவதானியங்கள் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது குறிப்பிட்ட அந்த 7-8 வருஷம் தான். அதை நம்ம எடுத்துட்டு பிரிச்சு பூசி வச்சிருவாங்க. அந்த நவதானியங்கள் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த காலத்துல எல்லாம் மழை வருமா,
இப்ப பாருங்க, இது மழையை கொட்டு பெய்ய வேண்டிய காலம், நம்ம மழை இல்லாம வானத்தை பார்த்து உட்கார்ந்து இருக்கோம். ஆனா பருவம் தவறாமல் மும்மாறி பெய்யக்கூடிய நேரத்துல இந்த மழை பெய்யக்கூடிய நேரம் ஊரெல்லாம் வெள்ளக்கார ஆகும். எல்லா வீடுகள் எல்லாம் தண்ணியில போயிட்டு, கோயில்ல வரைக்கும் சாமி வரைக்கும் தண்ணியில போயிட்டா இருக்கும். அப்படி முழுக்க வெள்ளம் ஆயிடும். அப்ப பயிரெல்லாம் அழிச்சு போயிடும். எல்லாம் விளைச்சலா இருக்கிற பயிரெல்லாம் அழிச்சு போயிடும். திருப்பி பயிர் போடுறதுக்கு யார் வீட்லயும் விதைகளே இருக்காது, எந்த நவதானிய விதையும் இருக்காது, எல்லாமே அழிஞ்சிடும். அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? கோபுரத்துல மேல இருக்கும்ல அந்த கலசத்துல அந்த நவதானியங்களை எடுத்துட்டு வந்து பயிர் போடுவாங்க. அதுல இருந்து விளைஞ்சு மறுபடியும் பயிர் போடுவாங்க. இப்படியும் ஒரு தொடர்ச்சி நடைபெறும். அதுக்குதான் நவதானியங்களை மேல வச்சாங்க அந்த காலத்துல. அந்த நவதானியம் வைக்கக்கூடிய அந்த கும்பம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேட்மீட்டால் செய்யப்பட்ட அந்த கும்பம், அந்த கும்பம் வந்து மின்னல் அப்படியே உள்ள எடுத்துக்கும். கோபுரத்துக்கு மின்னல் வந்து தாக்காது. கோபுரம் மின்னலை தாக்காம இருக்கிற இன்னைக்கு இடிதாங்கி ஒன்று வைக்கிறோம். ஆனா இடிதாங்கி எல்லாம் கண்டுபிடிக்கப்படாத ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே மேல கும்ப கலசம் வந்துருச்சு. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? எந்த விஞ்ஞானம் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிச்சு சொல்லுங்க? இதெல்லாம் நம்முடைய சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்து சாஸ்திரமும் இந்து சாஸ்திரிய மக்களும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்த விஷயங்கள். இதெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் அதை நடைமுறைப்படுத்திட்டு என்ன சொல்லிடுறாங்க? நாங்க தான் செஞ்சோம், இது எப்ப வந்துச்சுன்னு ஏளனம் பேசுகிறார்கள். ஒருத்தருக்கு ஒரு தும்மல் வந்துச்சு. தும்மல் அங்க எப்போ வரும்ல, தும்மல் வருது. தும்மல் கரெக்டா தும்மல் கண்ண முடியும்ல, தும்மல் கண்ண முடிட்டான். கண்ண தகுந்த கரண்ட் போயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. தும்மல் வரும்போது வெளிச்சமா இருக்கு. தும்மல் வந்தா நல்ல தும்மலா தும்பி கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சுன்னு எனக்கு வரல. ஐயோ நம்ம தும்பும் போது கண்டு போயிடுச்சு போல இருக்கேன்னு சொல்லி ஐயோ என் கண்டு போச்சு சத்தம் போடுறோம். நீ தும்ப தரலாம் என்னாச்சு? கண்ணை திறந்தா கண்டு போயிடுச்சு. அதை பக்கி கரண்ட் போயிடுச்சுடா அப்படின்னு நண்பன் சொல்றான். இப்போ புரிந்து கொள்ளக்கூடியது நம்ம, அதாவது இந்த குருவி உட்கார பணம்பழம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதோ நடந்தது. ஆனா ரெண்டையும் சம்மந்தப்பட்டு உடனடியே ஒரு பதட்டம் தெரியுமா? இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு. யாரோ சொல்றதை கேட்டு, யாரோ எதையா கதை சொல்றதை கேட்டு இப்படியும் இருக்குமோ? யோசிக்காதீங்க. உண்மை எதுங்கிறது நம்ம ஆதி காலத்துல நமக்கு சொன்னது மட்டும்தான் உண்மை. நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய, உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் உண்மை. அழகா ஒரு கதை சொன்னாங்க கும்பாபிஷேகத்தை பற்றி. கும்பாபிஷேகம் பண்ணவேன்னு நினைச்சதுக்கே ஒருத்தருக்கு ஆயுசு கூடி இருக்குன்னு சொன்னா, நீங்க ஆலயத்துல வந்து ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு பணிவிடை செய்யும்போது நம்மளுக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பணிவிடைகளை செய்வதற்கு நமக்கு ஒரு விதி இருக்காது. ஒரு ஊர்ல பெரிய ராஜா இருந்தார். அவருக்கு என்ன பழக்கம்னா, டெய்லி வந்து அந்த ஊருக்கு வரக்கூடிய பிராமணர்களுக்கு ஒரு 100 பேருக்காக சாப்பாடு போடணுங்கிறது அவருடைய பழக்கம். அப்ப டெய்லி முடியலன்னா கூட 2 நாளைக்கு ஒரு முறையாவது இந்த பிராமணர்கள் எல்லாம் அழைத்து சாப்பாடு போடுவார். அப்படி எனக்கு அவர் சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. கீழே எல்லாரும் அந்த நாட்டெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மேல ஒரு கழுக்கு ஒரு பாம்பை தூக்கிட்டு பறந்து போகுது. கழுக்கு பாம்பை கழுத்துல பிடிச்சு தூக்கிட்டு போகுது. அப்ப கழுத்துல பிடிக்கும் போது அந்த பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் வந்து என்ன ஆயிடுதுன்னா கீழே விழுது. அது நேரா சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்தனருடைய இலையில வந்து விழுந்துருந்து அவர் அதை சாப்பிட்டதால செத்து போயிடார். அப்ப அவர் இறந்து போன உடனே மேல சித்திரகுப்தனுக்கு ஒரு வருத்தம். இப்ப செத்து போன இந்த பாவத்தை யார் மேல எழுதணும்? செத்து போன பாவத்தை யார் மேல எழுத முடியும்? மன்னர் மேல எழுதணுமா, இல்ல கழுகு மேல எழுதணுமா, இல்ல பாம்பு மேல எழுதணுமா? யார் மேல இந்த பாவத்தை எழுதணும்னு சந்தேகப்பட்டு நேர மகாவிஷ்ணு கிட்ட வர, ஐயா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, நீ அவசரப்படாத, ஒரே ஒரு நாள் காத்திரு, உனக்கு பதில் கிடைக்கும்னு சொல்றாரு. 2 நாள் கழிச்சு ஒரு அந்தனர் வராரு அந்த ஊருக்கு. கோயில் இருக்க பெரிய கோயில், அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பூ வித்துட்டு இருக்காங்க. நேரம் அந்த அம்மா கிட்ட போய் கேட்கிறாரு, இங்க மன்னருடைய மாளிகை எங்க இருக்கிறது அம்மா? உடனே அந்த அம்மா எதுக்கு கேட்கறீங்க? அங்கே அவர் அந்தனர்களுக்கு உணவளிப்பாராமே, எனக்கு பசியாக இருக்கிறது, அங்க போய் சாப்பிட வேண்டும், வழி எங்கே இருக்கிறது சொல்லுங்க சொல்றா. நேர போயிட்டு வலது பக்கம் திரும்பிங்கன்னா அரண்மனைதான், நீங்க போய் சந்தோஷமா சாப்பிடுங்க. ஆனா ஒரு விஷயம், பார்த்து சாப்பிடுங்க, மன்னர் விஷம் வச்சு கொண்டுருவாரு. என்ன நடந்ததுன்னே அவளுக்கு தெரியாது. அவ சொல்றா, போய் சாப்பிடுங்க, பார்த்து சாப்பிடுங்க, மன்னர் விஷம் வச்சு கொண்டுருவாரு. இப்ப மகாவிஷ்ணு சித்திரகுப்தரை கூப்பிடாருங்கவா, இந்த பாவ கணக்கை யார் மீது எழுத வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா, இந்த பெண் மீது எழுதி கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பெண்ணுக்கும் நடந்த சம்பவத்துக்கு தொடர்பே கிடையாது. ஆனாலும் அந்த விதி அந்த பெண் தலையில தான் வருது. ஏன்னு சொல்லுங்க? வதந்தி, புறம் பேசுவது, இல்லாத ஒன்றை இருப்பதாக திருத்தி கூறுவது, நடந்த ஒன்றை என்னவென்றே தெரியாமல் இப்படித்தான் நடந்திருக்கும் என்று சொல்வது.
இது சொல்லவே சொல்லக்கூடாது. புறம் கூறுறதுனால யாருடைய விதியும் நம்ம கையில இருந்து விழுகும். விதியை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம போகாம இருக்கலாம் இல்லையா? நிறைய பேர் இன்னைக்கு நம்மளுடைய விஷயங்களுக்கு மூக்கு வளர்ச்சி மூக்கு உடைப்பட்டு போயிட்டே இருக்காங்க. விதிங்கிறத மாற்ற முடியாத ஒரு விஷயம். ஒரு இடத்துல ஒரு அழகான குருவி உட்கார்ந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த குருவியை பார்த்தோட யமதர்மன் அந்த குருவியை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். ரொம்ப அழகா இருக்கு அந்த குருவி. பார்த்துட்டே இருக்கு. கொஞ்சம் தள்ளி ஒரு கருடன் உட்கார்ந்து இருக்கு. இந்த கருடன் அந்த குருவியே பார்த்துட்டு இருக்கு. என்ன அழகான பிறப்பு, இறைவன் எவ்வளவு அழகாக கண் கொடுத்திருக்கிறான். திரும்பி பார்க்கறா, யமன் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான். ஐயோ, யமதர்மனை பார்க்கறானே, விழுகிடுவானோ, இது சொல்லத்தான் வந்திருக்கிறானோ, ஆகா இந்த குருவியை நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அந்த குருவியை தூக்கிட்டு போய் ஒரு 1000 மைலுக்கு அந்த பக்கம் ஒரு பொந்துகளை ஒழிச்சு வச்சிருச்சு. இந்த கருடனுக்கு அதை காப்பாற்றணுங்கிற வேகத்துல ஒரு 1000 மைலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் ஒரு பொந்துகளை ஒழிச்சு வச்சிருச்சு. அந்த பொந்துகளை வச்சு திரும்பி பார்க்கும்போது அந்த கருணாக குருவி ஒழிஞ்சிருச்சு. இவனுக்கு பயங்கர கோவம். நேர யமதர்மன்ட்ட வந்தாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ யார வேணா நீ கொண்டுட்டியா? நான் அவ்வளவு நேரம் எவ்வளவு ஆசையா அதை ரசிச்சுட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இருந்த பிறகு எனக்கு குருவியை கொண்டுட்டே, நீ எப்படி அந்த அப்பாவி குருவியை கொல்லலாம் அப்படின்னு யமதர்மன் சண்டை போடுறாரு. இப்ப யமதர்மன் சொல்றாரு, நான் அந்த குருவி அழகா இருக்குன்னு நான் பார்க்கிறேன். இந்த குருவிக்கு விதி எப்படி முடியும்னா, இங்க இருந்து ஒரு 1000 மைல் தள்ளி இருக்கக்கூடிய மரத்துல இருக்கக்கூடிய கர்நாடகால தான் இந்த குருவி சாகணுங்கிறது விதி. குருவி இங்க இருக்கு, ஒரு 1000 மைல் தாண்டி குருவி எப்படி பறக்கும் அப்படிதான் நான் யோசிச்சே இருந்தேன். நீ அழகா தூக்கி கொண்டு போய் அதை கொடுத்துட்ட. இதுதான் நாம் கருவியாக பயன்படுவது. சிலருடைய விதிக்கு கருவியாக நாம் பயன்படுவது இப்படித்தான். இந்த கருவியாக நாம் மாறாமல் இருக்கோ இல்ல நம்முடைய விதி மாறுவதற்கு நம்மளால முடியாது. அதுக்கு தேவை இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது. இந்த பிரார்த்தனையின் வழிகள் தான் இந்த அபிஷேகம், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு விதி இருக்கு. ஒரு கோயில போனா இப்படித்தான் சாமியை கும்பிடணும், இன்னொரு கோயில போனா இப்படித்தான் கும்பிடணும்னு சொல்றாங்க. சிவபெருமான் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க அந்த கோயில்ல சாமி கும்பிட்டு நந்தீஸ்வரன் தான் முதல்ல போய் கும்பிடணும். ஐயா நான் சிவனை கும்பிடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுன்னு கேட்கணும். அவ்வளவு கணக்கு. அனுமதி கொடுத்து அவருக்கு அனுமதி சொல்லிட்டு தான் உள்ள போய் ஈஸ்வரனை கும்பிட்டு நீங்க வரணும். கும்பிட்டு வந்தா சும்மா போகக்கூடாது. நந்தீஸ்வரன் மறைச்சு பார்ப்பாரு. நான் நல்லா கும்பிட்டேன் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். நீங்க சிவன் கோயில சாமி கும்பிட்டு அங்க உட்காரணும். ஒரு 5 நிமிஷம் உட்காரணும். உட்கார்ந்துட்டு தான் வீட்டுக்கு வரணும். நீங்க நந்திகிட்ட நன்றி சொன்னீங்க இல்லையா? நந்தி என்ன செய்யுமா, சில பூதகணங்களை நம்ம கூட துணைக்கு அனுப்புமா. வீடு வரைக்கும் இவங்களை வந்து பத்திரமா விட்டுட்டு வா அப்படின்னு கணக்கு அனுப்புமா. அதனால ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பூதகணங்களை கூட்டிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. இதே நீங்க பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெருமாள் கோயில போய் சாமி கும்பிட்டு இருக்கீங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இவரு நேரம் வீட்டுக்கு ஓடி வந்துடும். அங்க உட்காருவாரு. இல்ல நீங்க நேரத்துல நம்ம கோலேஸ்வரி அக்கா புதுசா எடுத்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு வந்துடுங்க. கோலேஸ்வரி அக்கா வீட்டுல போகக்கூடாது. நேரம் வீட்டுக்கு வந்துடும் சாமி கும்பிட்டு. ஏன்னா நம்ம பெருமாளை வழங்கிய உடனே நம் கூடவே மகாலட்சுமியை துணைக்கு அனுப்புவார். அவருடைய வீட்டில் சகல செல்வத்தையும் கொடுத்து விட்டு வா என்று மகாலட்சுமி அனுப்புவார். நம்ம மகாலட்சுமியை கூட்டி நேரம் வீட்டுக்கு வராம கோலேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு மகாலட்சுமி அங்கு போயிடுவாங்க. நம்ம வீட்டை கூட்டிட்டு வந்துடும். அதனால இதெல்லாம் ஒவ்வொரு விதி. இந்த விதிகளை எல்லாம் நம்ம ஏன் வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் வெறும் சாதாரண நம்பிக்கைன்னு கிடையாது. நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம். யாரோ எதையோ சொல்றாங்கன்னு விட்டுறக்கூடாது. ஒரு பெரிய குதிரை வண்டியில ஒரு பெரிய குதிரை வண்டி நிறைய தேங்காயை வச்சிருக்காங்க. தேங்காயோட அந்த குதிரை வண்டி வந்துட்டே இருக்கு. அவருக்கு போக வேண்டிய ஊருக்கு வழி மறந்து போச்சு. அப்ப இந்த ரோட்ல ஒரு சின்ன பையன் போறான். அந்த சின்ன பையனை கூட்டி கேட்கறான், அந்த ஊர் பேரை சொல்லி, இந்த ஊருக்கு போகணும் தம்பி, எப்படி போகணும்னு கேட்கறான். அந்த பையன் சொல்ற, இந்த பாதை நேரம் அந்த ஊருக்கு போகும், கொஞ்சம் தூரம் போன ரோடு 2 அப்படின்னு பார்த்து போங்க. நீங்க இந்த தேங்காய் வண்டியில மெதுவா போனீங்கன்னா அந்த ஊருக்கு 2 மணி நேரத்துல போயிடலாம். வேகமா போனீங்கன்னா 10 மணி நேரம் ஆகும் நீங்க போயிடுறதுக்கு சேர்றதுக்குன்னு சொல்றான். அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. வேகமா போனாதான் சீக்கிரம் போக முடியும், இவன் என்ன மாத்தி சொல்றான், மெதுவா போனா சீக்கிரம் போனான்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். இந்த ஆச்சரியத்துல என்ன கேட்கலாம், என்னப்பா தம்பி மாத்தி சொல்றேன். இல்ல நீங்க மெதுவா போனா 2 மணி நேரத்துல போகலாம், வேகமா போனீங்கன்னா 10 மணி நேரத்துக்கு மேல ஆகும் சொல்லிட்டு அந்த பையன் வேகம். இவனுக்கு அவசர வண்டிக்காரன் வேகமா போறான். ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. வண்டி அங்க எங்கே சாட்சி கடைசி போசாந்துருச்சு. அவ்வளவு தேங்காய் கீழே விழுந்துருச்சு. மெதுவா அவ்வளவு தேங்காய் எல்லாம் பொறுக்கி வச்சு கிளம்ப 10 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த பையன் என்ன சொன்னா, மெதுவா பார்த்து போனா 2 மணி நேரத்துல நீங்க போயிடலாம், வேகமா போனா 10 மணி நேரத்துக்கு மேல ஆகும்னு சொன்னாங்க. கேட்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை யாராச்சும் சொல்லுங்க கேட்கலாமா? இவனுக்கு என்ன தெரியும்? முதல் இதுதான் நம்மளுக்கு தான் தெரியும். கேட்க
இந்த எண்ணம் தான் மனிதனை பிரச்சனைக்குரியவனாக ஆக்குகிறது. யார் எதை சொன்னாலும் அது நல்ல விஷயம் இருந்தா எடுத்துக்கணும். அந்த நல்ல விஷயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த நல்ல விஷயத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அவன் நமக்கு யாருமே நம்ம கெட்டது சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் இருக்காங்க, நம்மளை எப்பயாவது கெட்ட வழியில தான் அனுப்பணும், பொழைச்சிட முடிவெடுக்கணும் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா நல்லதை சொல்பவர்களை என்றென்றும் நன்றியோடு நினைத்து அவர்கள் நல்லதை சொல்லும் போது கேட்டுக்கொள்ளுங்கள், உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சில விஷயங்கள் சிலருக்கு எங்க கிடைக்குமோ அங்க கிடைச்சாதான் திருப்தி இருக்கும். நீங்க நமக்கு இப்போ சாஸ்தா கோயிலுக்கு விட்டாதான் ஒரு நிம்மதி இருக்கும். சிலருக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்தாதான் நிம்மதி இருக்கும். திருச்செந்தூர் போனாதான் நிம்மதி இருக்கும். அப்படி சிலர் திருவண்ணாமலை போற மாசம் திருவண்ணாமலை போகிறதே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடும் அப்படின்னா. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைகளை தருவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன், விதி கிடையாது, இறைவன். நீங்க எங்க போனா உங்களுக்கு நிம்மதி கிடைக்க நீங்க போறீங்களா அங்க போகலாம். ஆனா எப்போது நீங்க திருவண்ணாமலைக்கு வாரம் போக முடியுமா? திருப்பதி மாசம் போக முடியுமா? அப்புறம் நம்ம அந்த தெய்வத்தை நினைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில நம்ம சாமி கும்பிட்டு பிச்சைக்காரன் கோயில் வாசல பிச்சை எடுத்துட்டு இருக்கான். பொதுவா அந்த கோயில் வாசல பிச்சை எடுப்பாங்க, நம்ம பிச்சை போடுவோம். ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, எப்பவுமே கோயிலுக்குள்ள வரும்போது வெளியில யாராவது யாசகம் தர்மம் கேட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா உள்ள வரும்போது காசு போட்டு வந்துடுங்க. உள்ள வரும்போது அவங்க காசு போட்டு நீங்க வந்துடணும். சாமி கும்பிட்டுட்டு வெளியில போகும்போது தயவு செய்து காசு போடாங்க. நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உள்ள வரும்போதே காசு கட்டில போட்டு வந்துருங்க. நீங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி வெளியே போகும்போது தயவு செஞ்சு காசு போடாது. ஏன்னா இறைவனை வணங்கிய கரம், அந்த இறைவனை வணங்கிய கரத்துக்குள்ளாக இறைவன் குடியிருப்பான். உங்களுடைய 10 விரல்களிலும் இறைவனுடைய அன்பும் ஆசையும் நிறைந்திருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்க வெளியே போகும்போது கையில வழியா காசு போட்டீங்கன்னா நீங்க புண்ணியம் எல்லாமே அவன் தட்டிட்டு போயிடும். நீங்க காசு போடுற புண்ணியம் எல்லாம் அவன் தட்டுக்கு போயிடும். அதனால நீங்க வெளியில போகும்போது காசு போடாதீங்க. உள்ள வரும்போது மட்டும் நீங்க காசு போடுங்க. அந்த ஏழை ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிறான் கோயில்ல நம்ம எவ்வளவு பிச்சை போடுவோம்? 1 ரூபா போடுவோம், 2 ரூபா போடுவோம், அதுக்கு மேல போட மாட்டோம். ஒரு நாள் என்ன பண்ணா, அந்த டாஸ்மாக் கடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடை வாசல்ல போய் உட்கார்ந்து அந்த பிச்சைக்காரன். டாஸ்மாக் கடையில வெளியே வரவன் எப்படி வருவான்? அவன் எப்படி பிச்சை போடுவான்? 1 ரூபா 2 ரூபாய் போடுவான். அவனே நிதானம் இல்லாம வருவான். அவன் 50 ரூபா போடுறானா, 100 ரூபா போடுறானா, 200 ரூபா போடுறானான்னு கணக்கே கிடையாது. இஷ்டத்துக்கு தாங்க பண்ணுவான். இவன் எண்ணி பார்த்தா இங்க கோயில பிச்சை எடுத்தா ஒரு நாளைக்கு 20 ரூபா தான் கிடைக்கும், இங்க பிச்சை எடுத்தா 2000 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லி நேர சாமி கிட்ட சொன்னா, சாமி என்ன மன்னிச்சு, நீ கோயில்ல இருக்க நினைச்சுனா உன் கோயில் வாசல் பிச்சை எடுத்து, இப்பதான் தெரியுது நீ இங்க இல்ல டாஸ்மாக் கடையில இருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியுதுன்னு சொல்லிட்டு சொன்னான். அப்ப எல்லாமே அவரவருக்கு சாதகமாக அவரவர்கள் எடுத்துக்கொள்கிறாங்க. எப்படின்னா நம்ம இறைவனை எடுத்துக்கணும். நமக்கு இந்த சாமியை பிடிக்கும், இந்த சாமியை நம்ம கும்பிடணும்னு நினைச்சோம்னா சந்தோஷமா கும்பிட்டு போயிடும். ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க ஒரு கோயிலுக்கு உள்ள சாமி கும்பிட்டாலும் அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க முடியும். வீட்டுல இருந்து சாமி கும்பிட்டா அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, திருச்செந்தூர் போறோமா, இப்பா ரொம்ப கூட்டமா இருக்கும், ரொம்ப நேரம் காவல் நிக்கணும், முடியாதுப்பா நம்மளால அப்படின்ட்டுருவாங்க. ஒரு சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வேணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வேணும், முதல் நாள் படக்காட்சி பார்க்கணும்னு சொன்னா 4 மணி நேரம் காவல் நிக்க தெரியுது ஒருத்தருக்கு. ஒரு கோயில போய் கடவுளை பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் நிக்க முடியாது. அதுக்கு காசு கொடுத்தா சாமி பார்ப்பாங்க. சாமி எந்த காலத்துலயும் எனக்கு காசு கொடுத்து நீங்க பாருன்னு சொல்லவே இல்லை. இந்த பழக்கங்களை நம்ம தான் உருவாக்கிக்கிட்டோம். அந்த இறைவனை காத்திருந்து கும்பிடுறதுனால எவ்வளவு பலன் தெரியுமா? நீங்க அவ்வளவு நேரம் சாமியை பார்க்க நிற்கும் போது உங்க மனசுக்குள்ள எவ்வளவு சிந்தனை ஓடும். வீட்டுக்கு அது வேணும், இது வேணும், பிள்ளைக்கு நல்ல வரம் கிடைக்கணும், அது கடவுளை எல்லாத்துக்கும் நல்ல வழி கிடைச்சிடும், இப்படியே நம்ம மனசுக்குள்ள வேண்டி 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 நிற்பது தெரியுமா? இதெல்லாம் அவன் கேட்டுட்டே இருப்பான். போயிருக்கு நீங்க பாக்குறது 1 நிமிஷமா தான் இருக்கு. 1 நிமிஷத்துல போறோம், 1 நிமிஷம் தான் நீங்க பாப்பீங்க. ஆனா உங்களுடைய பிரார்த்தனை 2 மணி நேரமா அந்த கோயில் ஆலயத்துக்கு அவங்க கேட்டுட்டே இருந்திருக்கும். அந்த பிரார்த்தனைங்கிறது அவ்வளவு ஒரு பலன் அளிக்கும்னு சொல்லுவாங்க. காத்திருந்து கடவுளை வணங்குவது அவ்வளவு பெரிய ஒரு பிரார்த்தனை பலன். போனாலும் புத்தாண்டுதான் இருக்கு. போய் இந்த பிரகாரத்தை ஒரு 7 தடவை சுத்து, 9 தடவை சுத்து, 3 தடவை சுத்துல யார் சுத்துறாங்க கோயில்ல சொல்லுங்க? முந்தியெல்லாம் அப்படிலாம் செஞ்சாங்க. பெண்கள் நடைபயிற்சி செய்ய வேண்டிய, வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கோயில 9 நேரம் சுத்தி 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. 7 நேரம் சுத்தி 20 வருஷம் நடைபயிற்சி முடிஞ்சு போச்சு. சாமியை நினைச்ச மாதிரி ஆச்சு, மந்திரத்தை உச்சரிச்ச மாதிரி ஆச்சு, புண்ணியம் கிடைச்ச மாதிரி ஆச்சு. இப்பதான் ஹாய் நேரம் போறது, நேரம் பாக்குறது இல்லை, அதை பாக்குறது, இதை பாக்குறது கிடையாது. நேரம் சந்தையை போய் எட்டி பார்க்கறது போயிடணும். ஒரு படத்துல விவேக் படத்துல காட்டுறாங்க, வண்டியை ரொம்ப நிறுத்தே சாமி அப்படிதான். நீங்க அப்படிதான் இருக்கு. சிலரோட நம்பிக்கையும் அப்படிதான் இருக்கு. நான் திருநெல்வேலிக்கு வேலைக்கு போவேன். நாகர்கோயில திருநெல்வேலி போகும்போது 8 பஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும்.
இங்க 1.5 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். எங்கேயுமே போகாத என்ட்ரேட் பஸ். அந்த பஸ்ல போகும்போது ஓட்டுநர் இந்து பையன் தான். ஆனா அந்த பையன் என்னைக்குமே அந்த காணிக்கைக்காக பேருந்து நிறுத்த மாட்டான். அநேகமா எல்லா பேருந்தும் அந்த 30 இசைக்கம்மன் கோயில்ல காணிக்கைக்காக நின்று காணிக்கை கொடுத்து தான் போவாங்க. அது யாரை மற்ற வேறு மதத்தை சார்ந்த ஓட்டுநர்கள் ஆனாலும் நிறுத்திட்டு தான் போவாங்க. உள்ளுக்குள்ள பயம், எல்லாருமே நிறுத்திட்டு தான் போவாங்க. ஆனா அந்த பையன் நிறுத்தவே மாட்டான். என்ன செய்வான்? கரெக்டா அதை வரும்போது ஹார்ன் அடிப்பான். கரெக்டா கோயில்கிட்ட வரும்போது நீளமா ஹார்ன் அடிச்சுட்டு திரும்ப கூட மாட்டான். கவனம் சாலையில தான் இருக்கும். ஹார்ன் அடிப்பான், கையை எப்படி காட்டிட்டு போயிட்டே இருப்பான். நான் ஒரு நாள் அவன் கேட்டேன், இல்ல எல்லாருமே நிறுத்த மாட்டான், அது வேற விஷயம். ஆனா ஏன் அதுல வந்து ஒரு ஹார்ன் அடிக்கிறேன், அம்மா அந்த டாட்டா சொல்ற மாதிரி கை காமிச்சிட்டு போறேன். அவன் சொல்றான், அழகா அந்த பையன் விளக்கம். அவன் சொல்றான், ஏன்டா அவன் நம்ம பெற்றவங்க மாதிரி தானே, நம்ம தினமும் போறோம் வரோம். அது அந்த பேருந்து குமரி போகக்கூடிய பேருந்து. நான் அவ்வளோ தூரம் நான் போயிட்டு வரேன், நம்ம பார்த்துட்டாங்க இருக்குது. இதான் தினசரி போகக்கூடிய வழிதானே, நான் தினமும் வரையில அந்த அம்மாவுக்கு தெரியுது இல்ல, இவன் போறான் இவன் வருவான் அப்படிங்கிற அந்த அம்மாவுக்கு தெரியுங்க. அப்ப இதே பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர வேண்டியது அவளுடைய கடமை தானே, பெற்ற தாயுடைய கடமை தானே. அவளுக்கு எதுக்கா நான் காசு கொடுத்து நீ என்னை பார்த்துக்கே நான் சொல்லணும், நான் காசு கொடுத்தாக்க நீ என்னை பார்த்துக்கன்னு சொல்லணும். நம்ம அம்மாவுக்கு பைசா கொடுத்தா நீ எனக்கு சோறு போட கேட்கணும் இல்ல இல்ல, தாய் மாதிரி அவ பார்த்துக்குவா. நம்ம காசு கொடுத்து கேட்கணும்னு அவசியமே இல்லை. நான் எதுக்கு ஹார்ன் அடிக்கிறேன்னா அவளுக்கு கவனத்தை திரும்புவதற்காக. போயிட்டு வரேன் கையை காமிக்கிறேன்னா அம்மாட்ட டாடா சொல்ல வரேன், அவ்வளவுதான். அவளுக்கு தெரியும் இவன் போறான் பத்திரமா வந்துருவான். இதுதான் பக்தி, நம்பிக்கை. நம்ம எப்படி நம்புறோம்? காசு கொடுத்தா போயிட்டா தண்டிச்சிருவாங்க பயந்து காசு கொடுத்துருப்போம். அவன் என்ன நினைக்கிறான்? காசு கொடுத்து அவள் கவனத்தை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். அது பக்தி இல்லைங்கிறான். நான் காண அடிச்சாலே அவனுக்கு கேட்கும், இவன் போறான்டா அப்படின்னு அவனுக்கு தெரியும் சொல்றான். அந்த நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு ஆன்மீகம் அவசியம் இல்லை. நீங்க எந்த சயின்ஸை இதுக்குள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்தாலே போதும். ஆண்டவர் நம்மளை மட்டும் தான் நினைப்பார். ஆண்டவனுக்கு 1000 பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். நாளைக்கு ஓட்டு எலெக்ஷன், நாங்கள் ஒரு பிரச்சனை இல்லாம நடக்க முடியும், யாரும் எந்த பிரச்சனையும் கொண்டு வரக்கூடாது. அது வேற அவருக்கு பெரிய கவலை நாளைக்கு. ஏன்னா எல்லா ஜீவனையும் காத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். எந்த ஜீவனுக்கும் ஒரு வலியோ கஷ்டமோ இழப்போ வந்து விடக்கூடாதுங்கிறது அவர் கவனமா இருப்பார். ஒரு தாத்தா ஓட்டு போடுறது போறார். ஓட்டு போட்டுட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பூத் ஸ்லிப்ல அந்த ஏஜென்ட்ட கேட்கிறாரு, என் பொண்டாட்டி வந்து ஓட்டு போட்டுட்டு போயிட்டாரா தம்பி அப்படின்னு. அதெல்லாம் அவரை புரட்டி பார்த்துட்டு, ஆமா அவங்க பொண்டாட்டி ஓட்டு போட்டு போயிட்டாங்க. அப்படியா? நானும் 15 வருஷமா எலெக்ஷன் நடக்கும்போதெல்லாம் வந்து பாக்குறேன், அவளை பார்க்கவே முடியலப்ப எனக்கு முந்தையே வந்து ஓட்டு போட்டு போயிட்டான். உடனே அவர் கேட்கிறாரு, ஏன் நீங்க 2 பேரும் ஒரு வீட்டுல இல்லையா, தனித்தனியா இருக்கீங்க? உடனே தாத்தா சொல்றாரு, அவன் செத்து 16 வருஷம் ஆச்சு, ஆனா ஓட்டு போடுறது விட்டு கரெக்டா வந்து ஓட்டு போட்டு போறா எப்படின்னு தான் தெரியல. நல்ல ஓட்டு யாரோ ஒருத்தர் நம்மளோட பேரை சொல்லி ஓட்டு போட்டுட்டே இருக்காங்க 15 வருஷம். அந்த அவரும் அது யாரும் கள்ள ஓட்டு போட்டாங்கன்றது இல்லாம எப்படிதான் இவன் மட்டும் வந்து ஓட்டு போட்டு போறான்னு அந்த தாத்தா பைத்திய மாதிரி குழம்பிட்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட வேதனையெல்லாம் பார்க்க வேண்டிய இடத்துல ஆண்டவன் இருக்கிறார். நாளைக்கு ஆண்டவனுக்கு அந்த பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு நாளைக்கு எல்லாருக்கும் லீவா தான் நினைக்கிறேன். உங்களுக்கு நாளைக்கு நினைவில் இருக்க வேண்டியது யாரு அப்படிங்கிறது மட்டும் தான் நாளைக்கு ஒரு பிரச்சனை. யாரை நினைச்சு நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற நேரத்தை முன்னாடி பேசும்போது நீங்க அஜித் அழகா சொன்னார், நீ யாரை நினைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது. நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அதாவது மேடம் சொல்லிட்டாங்க. நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எல்லாருக்கும் தெரியும். நாம நல்லா இருக்கணும்னா, நம்ம கட்டுக்கோப்பை நம்ம காப்பாற்றணும்னு சொன்னா, நம்முடைய பாரதத்தை இப்படியே காப்பாற்றி கொண்டு போயிடணும்னு சொன்னா, நம்ம ஓட்டு போட வேண்டியது யாருக்கு அப்படிங்கிறது. என்னுடைய அந்த எலெக்ஷன் வேலைகள் காலையில நான் 4:30 மணிக்கு ஆஃபீஸ் போனேன். 4:30 மணிலேருந்து ஏறக்குறைய திருநெல்வேலியில் நான் கிளம்பும்போது மணி 5. அதுக்கு பிறகு காரெல்லாம் பறந்து வச்சு என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு எனக்கு திருப்பி கிளம்புறதுலாம் மறுபடியும் நான் வாட்ச்பெட்டில் ஒன்று பண்ணல, அப்படியே வண்டி எடுத்துட்டு வாங்க மனசே இருக்கிற வேலை ஓடி வந்ததுனால அந்த மாதிரி கோயில்ல சாமி கும்பிட்டு போகும்போது பிரசாதம் கொடுப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த பிரசாதம் வாங்குறது பிடிக்கும். பிரசாதம் மட்டும் வாங்காம போயிடாது. கண்டிப்பா கோயில்ல கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை அது இவ்வளோண்டு கிடைச்சாலும் 2 பருக்க கிடைச்சாலும் போதும், ஒரு சுண்டல் கிடைச்சாலும் போதும் வாங்கிடுவேன்.
வேண்டாம் மட்டும் சொல்லிடுறாங்க, வாங்காமலும் போயிடாங்க. ஏன்னா அது இறைவனுக்கு படைக்கப்பட்ட ஒரு உணவு. மொத்தமா பானையோட கொண்டு வைக்க மாட்டாங்க, இதோட தான் வைப்பாங்க. ஆனா அந்த இறைவனுக்கு சேர்த்தா அந்த பானை வரை நம்ம சமைக்கிறோம் இறைவனுக்கு தெரியும். அந்த மொத்த உணவையும் இறைவன் ருசி பார்த்துதான் நமக்கு தராது. அதனால இறைவன் உண்ட உணவு அப்படிங்கிறனால கொஞ்சமா வாங்கிட்டு போயிடும். இது எதுக்காக அந்த காலத்துல பிரசாதம் கொடுத்தாங்க தெரியுமா? இப்பதான் நம்ம எல்லாருக்கும் உணவு கிடைக்கிறது, சந்தோஷமா நம்ம எல்லாம் சாப்பிடுறோம். அப்ப அப்படி கிடையாது. ஊர்ல இருக்கக்கூடிய பாதி குடும்பங்கள் பட்டியல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வீடு விடாம சாப்பாடு போடுற பழக்கமும் கிடையாது. அவங்களும் யார் வீட்லயும் இப்ப கையை நின்று சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னா கோயில்ல பிரசாதம் கொடுத்தா எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்கல்ல, அப்ப அவங்க பசியை தீர்ந்துருமே அப்படின்னு சொல்லி அந்த ஏழை எளிய மக்களுக்காகத்தான் இந்த பிரசாதம் கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்துச்சு. சமமா அந்த அரசனும் ஒண்ணுதான், ஆண்டியும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான், ஜாதி மதம் எதுவுமே இல்லாம எல்லாரும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு போகும்போது எந்த ஒரு பிரிவினைகளும் வேற்றுமைகளும் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறனால அததான் சமபந்தி போஜனம் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறது, அதுதான் சமபந்தி போஜனம். இந்த பிரசாதம் சாப்பிடுற பழக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட்டவே விட்டாது. எந்த ஊருக்கு போனாலும் என்ன கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்டு வந்துருங்க. ஆனா அதுலதான் நாங்க ரொம்ப கொடுத்து வச்சோம். இந்த பட்டிமன்றங்கள் நிகழ்வுகள்னு போகும்போது எல்லா ஊர்களோட பிரசாதங்கள் எந்த கோயில என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு தான் வரும். ஒரு சில கோயில நிகழ்ச்சிகள் முடியறது, அதுக்கு முன்னாடி நைவேத்தியம் முடிஞ்சிடும். நிகழ்ச்சி முடியறதுக்கு காத்திருந்து எங்களுக்கு அந்த பாக்கெட்ல பாட்படியா கொடுத்துருவாங்க, சாப்பிட்டு தான் வருவோம். அதெல்லாம் ஒரு கொடுப்பினை. இதெல்லாம் உருவாக்கப்பட்டது ஒரு சமதர்மத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக. இந்து மதத்துக்குள் இன்று ஒரு சமதர்மம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பிரசாதம் வழங்கக்கூடிய பழக்கம். இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆனா குழந்தைகள் இன்றைக்கு ரொம்ப விவரமா இருக்காங்க. ஒரு ஊர்ல சின்ன குழந்தை கவிதான்னு பேரு. இது நடந்த சம்பவம், சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். கவிதா அந்த குழந்தை யூகேஜி படிக்குது. அந்த குழந்தை ஒரு நாள் காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அவங்க அம்மாட்ட அழுது, அம்மா எனக்கு மொட்டை போடு, எனக்கு மொட்டை போட்டு விடுமா அப்படின்னு அழுகுது. மொட்டையா? எதுக்கு? உனக்கு தான் அப்படி சுருள் சுருளா முடி அழகா இருக்கு, எதுக்கு மொட்டை போடணும்? எனக்கு நீ மொட்டை போடணும், நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். மொட்டை போடலாம் போக மாட்டியா? அடிக்கிறாமா. ஆனாலும் அது அழுகுது. அப்பாக்கார ஓடி வராது, என்னடா பிரச்சனை? மொட்டை போட சொல்றான். உடனே கூப்பிட்டு வழியில வச்சு கொஞ்சம், இவனுக்கு முடி ரொம்ப அழகா இருக்கு, நம்ம வீட்டுல நிறைய பூ பூக்குதே, எல்லா பூவும் அம்மா உனக்கு தானே கட்டி வைக்கிறா, நீ மொட்டை போட்டு அவனுக்கு பூ வைக்க முடியுமா? ஏன் மொட்டை போடணும்? அப்பா நீ தயவு செஞ்சு அந்த மொட்டை படி நான் போக மாட்டேன்னு இப்ப படுத்துருக்கு. இவர் வேற வழி இல்லாம போட்டி நேரம் சலூன் கடைக்கு போறார். சலூன் கடையில போய் அவர் சொல்றாரு, அந்த பிள்ளைங்க மொட்டை போடுப்பான். அவனே சொல்றான், ஏன்னே முடி அழகா தானே இருக்கு, எதுக்கு நான் மொட்டை போடணும்? உடனே அவர் சொல்றாரு, இல்ல அவர் ரொம்ப அழுகிறா, மொட்டை போடுது. சரி மொட்டை போட்டு முடிச்சாச்சு. வீட்டுல குளிப்பாட்டி பிள்ளைய கூட்டிட்டு போற. பைக்ல போகும்போது கேட்கிறாரு, கவிதாம்மா நீ எதுக்கு மொட்டை போடணும் இவ்வளவு அடம் பிடிச்ச? உடனே அந்த குழந்தை சொல்லு, என் கிளாஸ்ல செல்வி படிக்கிறாங்க. அப்பா செல்விக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அந்த குழந்தைக்கு கேன்சர், உடம்பு சரியில்லையா, அதனால அவளுக்கு தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சுப்பா, மொட்டையா இருக்காப்பா. அவ மட்டும் மொட்டையா இருக்கா, நான் மட்டும் தலைவாரி பூவெல்லாம் வச்சது போல செல்விக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதான் மொட்டை போட சொன்னேன். இவர் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் குழந்தைய விட போற, புத்தகம் போய் வெயிட்டா இருக்கே கிளாஸ் வரைக்கும் கொண்டு விட்டுருவோமே. கிளாஸுக்குள்ள போகும்போது அது ஆண்களும் பெண்களும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் மொட்டையாகத்தான் உட்கார்ந்துருக்காங்க. இந்த குழந்தை பரவாயில்லையே, இப்பதான் கை கட்டுவீங்க, நீங்க கை கட்டுவீங்க. அப்ப நீங்க தான் சொல்லிட்டு போயிருக்கீங்க கை தட்டாதீங்க, நீங்க உள்ள வந்து கை தட்டாங்க. அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா சொல்லுங்க? இது தானாகவே ஒரு தாய்மை மாதிரி குழந்தைகளுக்குள் உருவாக்கக்கூடிய உடல். இந்த ஒரு தாயாகவே சொல்லிக் கொடுக்கிறது தான் நம்முடைய இந்து மதம், இந்த சனாதனம் சொல்றாங்க. அந்த குழந்தைய கொள்ளவே பார்க்கும்போது அவ்வளவு பேர் மொட்டையா இருக்கும்போது தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம குழந்தை தெய்வ குழந்தை, என்னோட குழந்தையோட கஷ்டத்தை எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய குழந்தைய அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க சொல்லுங்க. சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சில விஷயங்களை கோடு போட்டு காட்டினாலே போதும், அவங்க சரியா நடத்துவாங்க. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், உடை நாகரிகத்துல கூட இன்னைக்கு பெண்கள் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னு கேட்டா சுதந்திரம் சொல்றாங்க. சுதந்திரம்ங்கிறது எது தெரியுமா? நம்முடைய செயல்கள்ல மற்றவங்களுடைய குறுக்கீடு இல்லாம நம்ம சுதந்திரமா செயல்படுறோம். ஆனா நம்ம மற்றவங்களை செயல்பட விடாதபடி நம்ம உடை அணிகிறது எவ்வளவு ஒரு அவநாகரிகம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்முடைய தர்மங்கள் நமக்கு சொல்லி கொடுக்க, நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விதி வச்சிருக்காங்க. அந்த விதிப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சில சாதாரணமா இருப்பாங்க, அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க, நல்ல வீடு இருக்கும், நகைகள் இருக்கும், சொத்து இருக்கும், எல்லாமே இருக்கும், ரொம்ப எளிமையா போவாங்க.
வீடியோ எடுத்துக்கிறோம், கிண்டல் பண்ணுவோம். கல்யாண வீட்டுக்கு போறோம், கல்யாண வீட்டுக்கு நம்ம கவரிங்ல ஒரு 10 செயின் வாங்கி அடிக்கிட்டு போவாங்க. நம்ம ஊரை சொல்லல, நம்ம ஊர்ல எல்லாம் கண்டத்துல அடிக்கிட்டு போவாங்க. ஆனா வெளியூர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊரை பார்த்து நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. திருநெல்வேலியில என்னோட வேலை பார்த்துட்டு போயின்னு சொல்லுவாங்க, உங்க ஊர்ல கொண்டு பாருக்கா, ஏன்டா உங்க ஊர்ல வெட்டி வெட்டி தருவாங்களாக்கா, வீடு தருவாங்களா, கார் தருவாங்களா, கண்ணபுரம் அள்ளி தருவாங்களா, உங்க ஊர்ல கொண்டு பாருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அவன் சாப்பிட்டுறாங்க, அவனுக்கு அப்படி ஒரு ஆசை, தங்க நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நகைகள் எல்லாம் போட்டுட்டு அப்படி வந்தாங்கன்னா ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அப்படிதானே? நகையெல்லாம் போடாம சாதாரண ஒரு புடவை கட்டி சின்னதா ஒரு காலை பிடி பட்டு போட்டு போறவங்க இன்னைக்கு வலிக்கிறதே கிடையாது. நகை நிறைய போட்டு போச்சு அவங்க விழுந்து விழுந்து உபசாரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு சனாதனம் சொல்லி தரல, இதெல்லாம் நம்முடைய தர்மத்திலே இல்லை. இதெல்லாம் மனிதன் தன்னுடைய ஆசையினால் உருவாக்கிவிட்டது. ஒரு பகட்டு, ஒரு ஆடம்பரம் அப்படின்னு சொல்லி உருவாக்கிக்கிட்டது. இந்த ஆடம்பரம் பகட்டெல்லாம் இல்லாம வெறும் மனுஷனா பார்த்தாலே போதும். அன்பே சிவம், சர்வமும் சிவம், எல்லாமே அன்புதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறது, அன்பு, பாசம். கொரோனா வந்துச்சு. இந்த கொரோனால உண்மையிலே இந்த கொரோனா காலத்துல தான் ஆம்பளைங்க சமையல் படிச்சிருக்காங்க. நம்ம வீட்டுல அப்போ இருந்தாங்க, ஏன் நான் மட்டும் தான் செய்யணும், இந்த தேங்காய் துருவுங்க, இந்த வாழைக்காய் வெட்டிட்டாங்க, இந்த கத்திரிக்காய் நறுக்கிட்டாங்க, இந்த அவியலுக்கு காய் நறுக்குங்க, அப்படியே உட்கார வச்சு பாத்திரம் தேய்க்கிறது கொண்டு அப்புறம் அதையும் தண்ணி கொஞ்சம் மழை வந்தோடனே நீங்க உங்களுக்கு தான் தெரியுமே, ஒரு ரசம் வச்சிருக்கேன், ஒரு துவையில வச்சிருக்கேன், இப்படியே கொண்டு அந்த கொரோனா ஒரு 6-7 மாசம் லாக்டவுன் வீட்டுக்குள்ளே இந்த காலத்துல ஆண்கள் எல்லாம் நலவாகத்தில் பெரிய ஆண்களாக மாறிட்டாங்க. வேலைக்கு போறவங்க கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டுல வேலை செஞ்சாங்க. இந்த இல்லத்தரசியா இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன பாடுபட்டாங்க யோசிச்சு பாருங்க. இங்கெல்லாம் 3 வேலை சாப்பிடுவாங்க, கொரோனா காலத்துல 5 வேலை சாப்பிடுவாங்க. காலையில ஒரு டிஃபன் கொடுக்கணும், அடுத்த ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், மத்தியானம் சோறு கொடுக்கணும், திருப்பி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், திருப்பி ராத்திரி சாப்பாடு போகணும். அவ்வளோ வேலை இருந்துச்சு நமக்கு. கொரோனா இல்லாதப்ப சுத்திட்டே நடந்தப்போ கம்மியா சாப்பிட்டோம், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும் டபுளா சாப்பிட்டோம். அந்த மாதிரி ஒரு காலம். சென்னையில ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த சென்னையில வெள்ளம் வந்த காலத்துல வெள்ளம் அடிஞ்ச முதல் நாள் எங்க அலுவலகத்துக்கு அங்க போய் பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பிட்டாங்க. நாங்க எங்க அலுவலகத்துக்கு எல்லாம் போறோம், சென்னைக்கு போறோம். ஓரளவுக்கு எல்லா பகுதியிலும் பார்த்தாச்சு. சைதாப்பேட்டை பகுதியில் நிற்கிறோம், சேரின்னு சொல்லுவாங்களே அந்த பகுதியில நிற்கிறோம். அந்த பக்கம் மிகப்பெரிய வீடுகள், இந்த பக்கம் ஒரு சேரி, சாதாரண மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். ஒரு மளிகை கடை இருக்கு. அந்த மளிகை கடையில நாங்கள் நிற்கிறத முழங்கால தண்ணியில தான் நிற்கிறோம். அந்த மளிகை கடையில பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. பிஸ்கட் பாக்கெட் தான் இருக்கு, அதையும் ஒரு வாங்கிட்டு போயிடாம ஒரே ஒரு 2 பாக்கெட் தான் இருக்கு. அப்ப எல்லாம் அந்த பிரெட்டை யார் வாங்குவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ரொம்ப ஏழை பெண் தன்னுடைய கை குழந்தையோட நிற்கிறாங்க. ரொம்ப பெரிய பணக்கார அம்மா. அந்த அம்மா அவங்க வீட்டுல அவங்களுடைய கார்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு. அவங்க வீட்டுல வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க குழந்தைய வச்சு என்ன பண்றேன்னு தெரியாம அன்னைக்கு தான் தண்ணிக்குள்ள இறக்கி வர முடிஞ்சுட்டு அந்த அம்மா வராங்க. இல்ல பசிக்குன்னு அழுது ஒரே ஒரு 2 பாக்கெட் தான் இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. கடைக்கார முடிக்கிறார். அந்த ஏழை பெண் அந்த 2 பாக்கெட்டை வாங்கிட்டு போறான். தாண்டி போறா இந்த அம்மா. அப்படியா, இத்தனை கோடிக்கு அதிபதி அவள், ஆடிக்காரில் போயிட்டு வர, அவ்வளவு வசதியெல்லாம் இருக்கு. ஆனா அந்த சாப்பாடு தன் கையில கிடைக்கலையேன்ற வேதனையில அந்த பிரெட்டையே பாவமா பார்க்கறான். கையில இருந்த ஒரு 10 மாசம் இருக்க ஒரு பெண் குழந்தை அழுது, இவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். உடனே அந்த ஏழை பெண் என்ன செஞ்சா தெரியுமா, போனவரை திரும்பி அந்த பிரெட் அவரை கொடுத்தான். அந்த பணக்கார பொண்ணை கொடுத்துட்டான், நீ உன் குழந்தைக்கு கொடுமா. உடனே அவ கேட்கிறா, ஏமா உன் குழந்தைங்க தானே பசியில அழுகுது. அப்ப அவ சொல்ற, என் பிள்ளை 2 நாள் 3 நாள் பசியில பேசாம கிடக்கும், ஆனா உன் பிள்ளை பசி தாங்கி பழக்கம் இருக்காது, ஆனா நீயே கொடுமா அப்படின்னு கையில பிரெட்டை கொடுத்துருமா போயிட்டு. அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வரும்போது இந்த மனிதாபிமானங்கள்லாம் வெளியில வருது. எந்த வீட்டுக்காரர் என்ன செய்யறான்னு யாருக்குமே தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்யறான்னு யாருக்கும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் எப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த கொரோனா வந்தப்ப, ஓகி புயல் வந்தப்ப, நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும் தேவைப்பட்டப்பதான் பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற நாகரிகம் தான் இன்னும் நகரங்கள்ல இருக்கு. நம்ம ஊர்ல கிடையாது, நகரங்கள்ல இருக்கு. ஆக விஞ்ஞானம் என்பதும் விஞ்ஞானம் என்பதும் எங்க இருக்கு தெரியுமா, ஒரு மனிதனுடைய அடிப்படை குணமான மனிதாபிமானத்தில் இருக்கிறது. ஒரு விஷயத்தை வீட்டுக்குள்ள கேஸ் இருக்கு இல்லையா, எல்லாரும் வீட்டுக்குள்ளே அந்த கேஸ் இவ்வளவு பெரிய ஆபத்தான கண்டுபிடிப்பு நமக்கு தெரியுமா. மின்சாரம் இருக்குல்ல, இவ்வளவு ஆபத்தான கண்டுபிடிப்பு. ஒரு மின்சாரத்தை விட ஒரு கேஸை விட ஆபத்தான, ஏன் கையில வச்சிருக்க கத்தி எவ்வளவு ஆபத்தானது. சுவாமி விவேகானந்தர் துறவியா போகணும்னு ஆசைப்பட்டு அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, துறவியா போக போறேன். ஓதாசி அம்மா யோசிக்கிறாங்க, யோசிச்சு சொல்றாங்க, அந்த கத்தி எடுத்துட்டு வாங்க, பழம் நறுக்கக்கூடிய கத்தி எடுத்து அந்த கத்தியை வாங்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, அந்த பிடி இருக்குள்ள பகுதி, அந்த பகுதியை பிடிச்சு கையில வாங்குறாரு. உடனே அந்த அம்மா
அம்மா சொல்றாங்க, நீ துறவரம் போவதற்கு இன்னும் தயாராகவில்லை, இப்போ நீ துறவரம் போக மாட்டேன்னு கத்தி எடுத்து போயிறாங்க. இவர் அடிக்கடி கேட்பாரு, அந்த அம்மா கத்தியை கொடுப்பாங்க, அவர் பிடிப்பாரு, இல்லம்மா இதே பதிலே சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இதே மாதிரி வந்து கேட்கறது, அம்மா நான் துறவரம் தான் போக போறேன், அவ்வளவு நாள் குதிரை வண்டிக்காரன் ஆவேன்னு சொல்லிட்டே இருப்பாரு, இப்போ வந்து துறவரம் தான் போக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா கத்தி எழுதிட்டாங்க. இப்ப என்ன பண்றாரு, கத்தியை நறுப்போம் இல்லையா, அந்த பகுதியை பிடிக்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நீ துறவரம் போவதற்கு தகுதியானவனாக மாறிவிட்டாய், இது நீ துறவரம் போகலாம். ஏன்னா நம்ம ஒருத்தரை கத்தியை நீட்டணும்னு வச்சுக்கலாம், அந்த நீட்டக்கூடிய பகுதி அவங்க பிடிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு காயப்படும் இல்லையா. நம்ம கொடுக்கும் போது கவனமா அந்த பக்கம் நம்ம பிடிக்கும் போது நம்ம கொடுக்கும். இது நம்மளும் காயப்படாம இருக்கும்னு நம்ம நினைக்கிறது. இந்த சுயநலமே இல்லாம காயம் யாரு எனக்கே பழக்கம், அடுத்தவங்களுக்கு பட வேணா நம்ம பிடிச்சு வாங்கினாரு பார்த்தீங்களா. அப்ப அந்த சுயநலம் இல்லாத குணம் உனக்கு இப்பதான் வந்திருக்கு, அதனால நீ துறவியா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுயநலம் இல்லாதது, இந்த மனிதாபிமானம், எல்லோரையும் நேசிக்கக்கூடிய அன்பு, இந்த விஷயங்கள் இருந்தாலே போதும். தஞ்சாவூர் கோயில் கட்டிட்டு இருக்காங்க. அந்த கோயில் யார் கட்டுறதுன்னு தெரியுங்களா? தஞ்சாவூர் கோயில் கட்டுது யாரும் ஒத்துச்சுன்னா படிச்சு விடல, எல்லாத்தையும் படிச்சு விடுறாரு. இவங்களுக்கு நீங்க கைத்தறி விட்டுரு. தஞ்சை கோபுரம் கோயில் கட்டிட்டு இருக்காங்க. எல்லா வேலைகளும் முடிஞ்சாச்சு. உள்ளே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியாச்சு. மேல வந்து அந்த கூரையை வந்து விமானம் சொல்லப்பட்டு அந்த கூரையை அடைக்க போகிறாங்க. அந்த கூரையை அடைக்க போற நேரம் அந்த மேல இருக்கிற விமானத்தை பொறுத்ததுக்கு கல் தேடுறாங்க. நிறைய கல்லு தேடி பார்க்கறாங்க, சரியா பொறுத்தது கல்லே கிடைக்க மாட்டேங்குது. வெளிநாட்டுல எல்லாம் கல்லு கொண்டு வராங்க, எல்லா கல்லையும் கொண்டு வந்து பொருத்தி பார்க்கறாங்க, எந்த கல்லுமே கொடுக்க மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப இந்த எல்லாரும் பிரச்சனையில மனசு வருத்தப்பட்டு இருக்கிறத பார்த்து அங்க ஒரு பாட்டி, ஒரு 90 வயதான பாட்டி மோர் விற்கிறதுக்கு வருவாங்க. மோர் விற்கிறதா காசுலாம் விற்க மாட்டாங்க, மோர் எல்லாரும் தாகத்துக்கு மோர் கொடுப்பாங்க. அந்த பாட்டி டெய்லி பாக்குறாங்க, இந்த சிப்பாய்கள்லாம் ஏதோ முழுமுழுத்து பேசிக்கிறாங்க. அமைச்சர் வராரு, வருத்தப்படுறாரு, என்னதான் நடக்குதுன்னு அமைச்சர்கிட்ட போய் அந்த அம்மா கேக்குது, என்ன சாமி நடக்குது, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் எல்லாரும் வருத்தமா இருக்கீங்க, உனக்கு என்ன வேலை, மோர் குடுத்தியா வந்தியா போயிட்டே இரு அப்படின்னு போயிடுச்சு. அந்த அம்மா டெய்லி இந்த பிரச்சனை நடந்துட்டே இருக்க நம்ம கேட்டு ஒரு நாள் ஒரு சிப்பாய் எரிச்சல் பட்டு சொல்றாங்க, சொன்னாங்க என்ன ஆக போகுது, மேல ஒரு கல்லு பொறுத்த வேண்டியது, பொறுத்தது சரியான கல்லு கிடைக்கும், நான் அதுவே ஒரு திணறி போய் உட்காந்துருக்கோம், உன்னால என்ன செய்ய முடியும். உடனே அந்த அம்மா ரொம்ப கூல சொல்லுது, எங்க வீட்டு வாசப்படியில படி கொஞ்சம் உயரமா இருக்கு, நான் ஒரு கல் எடுத்து கொண்டு போட்டுட்டேன், அந்த கல்லை வேணா கொண்டு வந்து வச்சு பாக்குறீங்களா. அவனுக்கு கோவம் வரதா, இத்தனை ஆயிரம் இத்தனை கோடி செலவு பண்ணி வெளிநாட்டுல இருந்து கல் கொண்டு வந்து கல் பொறுத்தவரை மக்களை இவர் நடந்து கோடி கல்லு பொருத்தி போகும். இவர் உடனே கோவத்தில் திட்டி விட்டுறாரு, அந்த வருத்தத்துல போயிடுச்சு. அப்ப அடுத்த நாள் இதே அந்த அம்மா சொன்னோன்னு அமைச்சர் சொல்றாரு, இந்த அம்மா திருப்பி சொல்லுது, எடுத்துட்டு வாங்க, வச்சு பார்த்து பொருந்தல நம்ம கையை கொடுத்துடலாம், எடுத்துட்டு வாங்க. படை பரிவாரத்தோட போய் கல் எடுத்துட்டு வந்தாச்சு. கல் எடுத்துட்டு வந்தாங்க, நல்லா கழுவுனாங்க, பன்னீர் சந்தனெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சு பொட்டு வச்சு எல்லாம் வச்சு தேரை கொண்டு போய் ஏத்துனாங்க. அழகாக வடிவமைத்து செய்தது போல் அந்த கல் அப்படியே கச்சிதமா பொருந்தது. ஒரு சின்ன ஒரு விரிசல் கூட தெரியாத அளவுக்கு மிக அழகாக கல் வந்து பொருந்திருக்கு. ஆச்சரியமா இருக்கு எல்லாருக்கும். அந்த அம்மாவை எல்லாரும் வணங்குறாங்க. அன்னைக்கு ராத்திரி ராஜராஜ சோழன் தூங்கிட்டு இருக்காரு. கனவுல வந்து ஐயன் சொல்றாரு, அடுத்த நாள் கும்பாபிஷேகம் நடக்க போது ஐயன் கனவுல வராரு. ஈஸ்வரன் வந்து சொல்றாரு, நீ கட்டிய ஆலயம் அழகாக இருக்கிறது, உன்னுடைய ஆலயத்தில் குடியிருப்பதற்கு நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் சொந்தம், என்னுடைய பெருமைக்கெல்லாம் சொந்தம் அந்த போர்க்கார கிழவிதான். அந்த கிழவியின் கல்லின் நிழலில் தான் நான் காலமெல்லாம் குடியிருக்க போகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என்று சொல்றேன். அடுத்த நாள் அவர் அதுக்கு 10 பாட்டியை தேடி கண்டுபிடிச்சு அந்த பாட்டிக்கு மரியாதை பண்ணி அதெல்லாம் நீங்க படங்கள் எல்லாம் பார்த்துட்டு. ஆக அந்த இறைவனுக்கு முன்னால் நம்ம எல்லாரும் ஒன்று, அது இருக்கிறவங்களோ இல்லாதவனோ அது வேற விஷயம். ஆனா அந்த இறைவனுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். கும்பாபிஷேகம் வருது, நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க, அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த ஆண்டவனுடைய அருள் வரும் கிடையாது. நீங்க 1 ரூபாய் கொடுத்தீங்கனால ஒரு செங்கல் எடுத்து வச்சா கூட அந்த செங்கல் எடுத்து வைக்கக்கூடிய பெருமை அவருக்கு கிடைக்கும். இப்போ ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை நீங்க வந்து அந்த கோயிலுக்கு வந்து பிரசன்ட் பண்றீங்க, பணம் எல்லாம் கொடுத்து அது நல்ல ஒரு கல் கொண்டு கொடுக்குறீங்க. அது என்ன அந்த கல்லின் வகைகள் நிறைய இருக்கு, அது ஒரு நல்ல கல் நீங்க வந்து கோயிலை கொடுத்துட்டீங்க. அந்த கோயிலை வந்து கருவறை சுற்றி கட்டக்கூடிய அந்த சுவரிலோ அந்த சிலை வடிக்கக்கூடிய அந்த படியில வச்சாங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கும். அதே கல்லை கொண்டு போய் கோயில படியேறக்கூடிய இடத்துல போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அந்த கோயிலுக்கான படிதான். ஆனா நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப கொடுத்த கல்லை கொண்டு போய் இங்க நடக்க போட்டாங்களே, கிடையாது. அது இங்க நடக்க இருந்தாலும் சரி, அந்த கருவறைகள் இருந்தாலும் சரி, அது இறைவனுடைய சொத்து. நம்ம கொடுத்த அந்த சொத்து இறைவன் கையில தான் இருக்கு. அப்ப
அப்படி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா இன்னைக்கெல்லாம் நிறைய பணம் கொடுத்தாதான் மரியாதை, நம்ம நம்மளால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், நம்ம எப்படி அவங்க கிட்ட கொடுக்கறதா நம்ம யோசிக்கிறோம். நிறையவே கிடையாது. 10 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சந்தோஷமா கொடுங்க. அந்த 10 ரூபாய்க்கு ஆண்டவர் புன்னகை பாருங்க, அது நமக்கு பெரிய புன்னகை. ஹரிவராசன பாட்டு போடுறோம். ஹரிவராசன பாட்டு போடும்போது ஐயன் தூங்க போற, நம்ம எல்லாரும் ஒரு முன்னாடி நிக்கிறோம், பாட்டு போகுது. அப்போ ஐயன் கண்ணை திறந்தபடி பார்ப்பார். உறக்கமும் வரும், அதே நேரத்தில் பக்தர்களையும் பார்க்க வேண்டும். ஆசையா முன்னாடி நிற்கிறாங்க, அவர்களையும் பார்க்க வேண்டும். ஆனா கண்ணில் உறக்கமும் சுற்றுகிறது. அந்த அரை உறக்கம், கண் திறந்து கண் மூடி, கண் திறந்து கண் மூடி, அப்படி பார்த்துட்டே இருப்பார். பார்க்கும்போது நம்ம அவர் முன்னாடி நிற்போம் இல்லையா, அப்ப அவர் நினைப்பாராம், நமக்கு கண்ணில் உறக்கம் சுற்றுகிறது, இவன் எப்படி உறக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறார், இவனுக்குத்தான் நம்ம மேல எவ்வளவு ஆசை. நாம் தூங்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட நம்மை கண் விழித்து இறைவா என்று பார்த்து நின்று கொண்டிருக்கிறானே, இவனெல்லாம் என்னுடைய ஆசைக்குரியவர், இவனுக்கெல்லாம் நான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த அறிவராசன பொழுது அந்த 9 நிமிடங்களுக்குள் அவன் அதீதமான அருளை கொடுப்பான் என்று சொல்வார். அதற்காக சபையில செல்வோடு அறிவராசன ஒரு தடவையாவது இன்று வணங்கிவிட்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார். அதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அந்த அனுமதியை பெற்று அதை வணங்கிவிட்டு வருவோடு கொடுத்து வைத்த புண்ணியவான்கள். ஏன்னா அந்த நிமிஷங்களுக்குள்ள அந்த ஆண்டவனுக்கு இப்படித்தான் சிந்தனை வரும். இந்த ஆலயத்திற்குள் நமக்காக இந்நேரம் வரை காத்திருந்து என்னை உறங்க வைத்து அவர் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறானே, அவனெல்லாம் வீடோடி வாழ வேண்டும் என்று சொல்லி மனமாற ஆசீர்வதிப்பார். உறங்கும் கண்களுக்கு பதியும் கண்களிலே நான் தங்கி இருக்கிறான் என்று சொல்வார்கள். அந்த அப்படியே தூங்கும்போது நம்முடைய உருவம் அந்த மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிருக்கோம். காலையில கண் திறந்து பார்க்கும்போது இந்த உருவங்கள்லாம் நிக்கிறான்னா அவர் கண் திறந்து பார்ப்பாரு. என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தாத்தா, எங்க அப்பாவுடைய உறவினர் ஒருவர், எனக்குரிய அந்த கோயிலுக்கு எப்போதெல்லாம் நடைபெறணுமோ அப்போதெல்லாம் போகக்கூடிய சின்ன வயதிலே போகக்கூடியவர், மிகப்பெரிய குரு. அவரை வணங்காமல் சபைகளுக்கு செல்வார்கள், செல்ல மாட்டார்கள். அத்தனை முறை கோயிலுக்கு சென்றவர். அவர் தான் இதை சொல்லுவார். அந்த ஹரிவராசனம் பாடும் போது நின்று பார்ப்பதற்கு நான் 15 முறை கொடுத்து வைத்திருக்கிறேன், 15 முறை அவரை நின்று பார்த்து வைத்திருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் அவருடைய 3 பெண் குழந்தைகள் இன்றைக்கு அழகழகான இடத்தில் கட்டி கொடுக்கப்பட்டு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பேர குழந்தைகள் எல்லாம் சொல் பேச்சு கேட்டு சொன்னபடி நின்று இன்றைக்கும் அருமையான உருவாக்கங்களில் இருக்கிறார்கள். அந்த வைசாமி கொடுத்த நம்முடைய சந்திராயன் போனது இல்லையா, அந்த நேரத்தில் கூட அவருடைய பேரன் என்ஜினியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். இன்றைக்கும் அவன் அடுத்த படியிலும் அவன் என்ஜினியராக இருந்து கொண்டான். எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த அறிவராசனம் பாடும்போது என் ஐயனை பார்த்து அவன் எனக்கு தந்த ஆசீர்வாதம் தான். நீங்க இவரை கொடுத்துருச்சு, எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடையாது. எங்க ஊர்ல ஐயப்பன் போய் பார்க்கறது வீடு தள்ளி இருக்கிற போய் பார்க்க முடியாது. இன்னொன்னு அவர் அறிவராசனம் பண்ணி அவர் தூங்குற மட்டும் நாம வீட்டுக்கே வருவோம், அவரு கும்பிட முடியாது, பார்க்க முடியாது. நீங்க அப்படி இந்த பாடல் ஒழிக்கும் போது இங்க நின்று கேட்டு அந்த உணர்வை தரிசிக்கிறீர்கள், இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்ப விஞ்ஞானம் செய்தியில இதையா சொல்றோம் நீங்க நினைக்கக்கூடாது. இதுவும் ஒரு விஞ்ஞானம் தான், நம்பிக்கை. நம்ம ஒரு விஷயம் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கீங்களேன், எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? கண்டிப்பா இது சரியா வரும், உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கணும் நம்பிக்கையில கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே நம்பிக்கை தானே நமக்கு இன்னைக்கு இந்த சாமியை கூட அதே நம்பிக்கை தானே. ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? ஆக உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சக்தியை நாம் இந்த உருவத்தில் வணங்குகிறோம். அப்படிதான் கடவுள் நமக்குள்ளதான் இருக்காரு, நமக்குள்ளதான் உருவமா இருக்காரு. அதை நம்மளால உள்ள போய் கும்பிட முடியாது, அதை ஒரு உருவம் கொடுத்து நம்ம இறைவனாக நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த இறை வணக்கத்திற்கு எல்லாம் அடிப்படையாக இருப்பது அந்த காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானம் தான். வேப்ப மரம் வீட்டுல வச்சு அந்த வேப்ப மரத்துல என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, இசைக்கியம்மன் குடி இருக்கான்னு சொல்லுவாங்க. சரியா? வேப்ப மரம் இருக்கும், சாயங்காலம் அது போய் அசைக்காத, ஆட்டாத, இலை வைக்காத அப்படிம்பாங்க. ஏன்னா அது இசைக்கியுடைய வடிவம். வேப்ப மரத்துல போய் எதுவும் செய்யப்படாதுமாங்க. ஏன் சொன்னாங்க? அந்த வேப்ப மரமானது வெளியிடக்கூடிய அந்த ஒரு ஆக்சிஜன் நம்ம எல்லோரையும் பல நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றும். அதனாலதான் வீட்டுல அம்மையோ ஏதோ பிரச்சனை இல்லையா, கொரோனா வந்தப்போ கூட வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் வேப்பிலையே தான் தொகப்பட்டுருவாங்க. அப்ப அவ்வளவு பெரிய அந்த கிருமி நாசினியா இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை வெட்டிடக்கூடாதே யாரும் அப்படிங்கிறதுனாலதான் வேப்ப மரத்தை இசைக்கியின் வடிவமாக இருக்கிறார், காளியின் வடிவமாக அந்த மரம் இருக்கு, அது நீங்க கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த மரத்து விஞ்ஞான ரீதியா பார்க்க போனா இது அதிகமான நோய் கிருமிகள் அழிக்கக்கூடிய தன்மை உள்ளதுங்கிறதுனால வேப்ப மரத்தை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும், அழிக்கக்கூடாது. அதை நம்ம எங்க அழிச்சிருவோமோன்ற பயத்துலதான் சொன்னாங்க. அந்த மரத்துல அம்மன் கொடி இருக்கிறாங்க, ஒரு சிவப்பு துணியை கட்டி விடுவாங்க. சிவப்பு துணி கட்டிடுவாங்க, ஒரு எண்ணெய் மஞ்சளை சாத்தி வச்சிருவாங்க. நம்மளும் அதுக்கு பயந்து அந்த இடத்துல போக மாட்டோம், ஆசிரியரா போய் இலை கொலையெல்லாம் படிக்க மாட்டோம். அதே மாதிரி மருதாணியே சொல்லுவாங்க. அது ஒரு சாயங்காலம் 6 மணி விளக்கு வச்சாச்சுன்னா மருதாணி படிக்கக்கூடாது. அது ஏன் பார்த்தா மகாலட்சுமி, மருதாணி மகாலட்சுமி குடியிருக்கிறாள்.
அதனால நம்ம ஒரு டைமான மருதாணி கிட்ட போகக்கூடாது, மருதாணி அவளை மகாலட்சுமி தொந்தரவு செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, மருதாணி போய் நம்ம ராத்திரி பறிச்சு வச்சுக்கோங்களா, உள்ள முள்ளு, மருதாணி முள்ளு இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ராத்திரி வெளிச்சம் நம்ம கை போட்டு பறிச்சோம்னு சொன்னா அந்த முள்ளு நம்மளுடைய கையில குத்திடும். இந்த ஈச்சவங்களுக்கு குத்துறா எவ்வளவு ஒரு பாய்ச்சனோ அதே மாதிரி மருதாணி முள்ளு குத்தினாலும் விஷம் தான். அப்ப நம்ம கையை வச்சு பறிச்சோம்னு சொன்னா நம்ம கையில முள்ளு குத்திடுன்ற காரணத்துக்காகத்தான் பெரியவர்கள் சொன்ன ஒரு அறிவியல் ரீதியாக சொன்ன விஷயம் தான். ஆனா அதை நம்ம கேட்க மாட்டேங்க அப்படிங்கிறனால மகாலட்சுமி வடிவம் நீ கை வைக்காதன்னு சொல்லுவோம், நம்ம அதை கை வைக்காம இருக்கோமா இல்லையா? ஆக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கைகள் எல்லாவற்றிலும் இறை இருக்கிறது. அந்த இறை நம்பிக்கையின் வடிவத்தால் வீட்டுக்குள்ள விளக்கேற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காமாட்சி விளக்கேற்றீங்களா, குத்து விளக்கேற்றீங்க? குத்து விளக்கேற்றும், காமாட்சி விளக்கேற்றும். எந்த விளக்கா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள கண்டிப்பா நம்ம விளக்கு வைக்கணும். இந்த காமாட்சி விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு வாழ போறான்னு வச்சுக்கோங்களேன், புகுந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு போறோம், அவன் கையில காமாட்சி விளக்கு கொடுத்து அனுப்பாங்க பார்த்தீங்களா? இந்த காமாட்சி விளக்கு, காமாட்சியில தான் வந்து அஷ்டலட்சுமிகள் குடியிருக்காங்க. எல்லா தெய்வங்களும் அந்த காமாட்சி விளக்குல தான் குடியிருப்பாங்க. அதனாலதான் காமாட்சி விளக்கை என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்குள்ள ஏற்றும் போது ஒரு திரி போட்டு ஏற்றி ஒரு தடவை சாமி கும்பிட்டு வெளியே வந்தா ஒவ்வொரு சாமியா தொட்டு தொட்டு கும்பிட வேண்டாம், காமாட்சி விளக்கு மட்டும் தொட்டு கும்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காமாட்சி விளக்குல எல்லா தெய்வமும் குடியிருக்கு, எல்லா தெய்வங்கள விளக்குல இருக்குன்ற காரணத்தினால காமாட்சி விளக்கு ஏற்ற சொல்றாங்க. சரி, குத்து விளக்கு ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்க. குத்து விளக்கு ஏற்றுற பழக்கம் வீட்டுக்குள்ள வந்து பொம்பளைங்க விளக்கேற்றுறதே நிறைய குறைஞ்சி போச்சு. இந்த கிளாஸ்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்ல பல்பு எரியுறதுக்கு அதான் வச்சிருப்பாங்க, சுவிட்ச் போட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு நான் போல ஒரு கல்யாண வீட்டில் அந்த பொண்ணுகிட்ட விளக்கேற்றுமான்றாங்க, அதான் சொல்ற சுவிட்ச் எங்கம்மா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் தெரியாது. சில சாங்கியங்கள் நம்ம செய்யக்கூடிய சம்பிரதாயங்கள்லாம் நீங்க பிள்ளைகளுக்கு ஒரு அநாகரிகமா தெரியும். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு புடவை எடுத்து அந்த புடவைக்கு ஒரு ஜாக்கெட்டும் தச்சு அதுக்கு அது கல்லு கில்லெல்லாம் வச்சு எல்லாம் பண்றதுக்கு அந்த புடவை விலை பார்த்தீங்கன்னா 32,000 ரூபாய். அந்த ஜாக்கெட்டுக்கு அவர் செலவு பண்ணிக்கிறது 60,000 ரூபாய். 60,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஜாக்கெட் தைக்கணும். அந்த 32,000 புடவை விட்டுருங்க, அதெல்லாம் எடுப்பாங்க. 60,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஜாக்கெட் தைக்கணும் அந்த பொண்ணுக்கு ஆசை இருக்கு. கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு எல்லாம் அலங்காரம் முடிஞ்சாச்சு, அவளுடைய தாய்மாமன் சொல்லி பொட்டு வைக்க வராது. இதெல்லாம் நெத்தியில ஒரு சந்தனம் வைக்க கூடாதாமான்னு கேட்கிறேன். நோ நோ, சந்தனம் வச்சா போட்டோ கேப்சரிங்ல நல்லா இருக்காது, நல்லா இருக்காது, நோ நோ நோ, இட்ஸ் வெரி பேட். அந்த பியூட்டி பார்லர்ல இருக்க பொண்ணு சின்னதா வச்சுக்கலாம் அப்படின்னு. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், அதை வச்சு எனக்கு முகம் அழகே போயிடும், அதை வச்சு போட்டோல நல்லா இருக்காது. ஒரு நாள் கூத்து, ஒரே ஒரு நாள் கூத்து இந்த திருமணம். இந்த திருமணத்துல நீங்க வாழ்க்கை முழுக்க நீங்க அந்த ஆர்வத்துல அந்த அழகை பார்த்து நீங்க ரசிக்க போறீங்க. அதுல ஒரு பொட்டு சந்தனம் இருப்பது கூட அழகு இல்லாமல் ஆக்கி விடுன்னு நினைக்கக்கூடிய இன்னைக்கு மாற்றங்கள் உருவாகி, அந்த மாற்றங்களை தயவு செஞ்சு நீங்க தொடர விடாது. ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே அழகா நெத்தியில பொட்டோட சந்தனத்தோட தான் இருக்கு. நான் இதை கண்ணால பார்த்ததுனால இந்த சம்பவத்தை சொல்றேன். 60,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஜாக்கெட்ல வேலை செஞ்சு போட்ட உனக்கு ஒரு சந்தனம் வைக்கிறதுக்கு முடியல, நான் மொத்த அழகு போயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். இவ்வளவு செலவு பண்ணி நான் அலங்காரம் பண்ணியிருக்கேனே, இந்த சந்தனம் வச்சு அந்த அழகு போயிடும். 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு குழந்தைங்களாம் அந்த ஆல்பத்தை பார்ப்பாங்க, நம்மளுடைய அம்மாவை பார்ப்பாங்க, எப்படி இருக்கும் நம்மளே நிறைய போல கேட்போம்ல, எல்லாரும் போட்டோல நான் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, தாத்தா ஒண்ணு வெளியே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷம். அப்ப அந்த சந்தனம் நெத்தியில இருக்கக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு நினைக்கிறேன். எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம். நீங்க எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, யாரை பார்க்கணும், யாரை பார்க்க கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம். ஒரு முறை இங்க இருந்து நான் கல்கத்தாவுக்கு பயணம், என்னுடைய மகளை கொண்டு விடத்துக்காக நான் போறேன். போகக்கூடிய வழியில ஒரிசா, ஆந்திரா மாநிலத்துக்கும் ஒரிசா மாநிலத்துக்கும் இடையில ஒரு டோல்கேட் பக்கத்துல கொஞ்சம் ஓய்வுக்காக நிறுத்தியிருக்கும். ஒரு மிகப்பெரிய லாரி வந்து முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க போய் அங்க போய் இங்க போய் நிக்குது. அப்ப நான் சாதாரணமா சொல்ற மாதிரி என் வீட்டுக்கார சொன்னேன், தண்ணி அடிச்சிருப்பான் போல இருக்கு. முதல் அப்படிதான் நினைப்போம், வண்டியில அப்படி போனா இந்த தண்ணி அடிச்சிருப்பான் போல இருக்கு, அவன் இப்படி விட எடுத்தான் விட மணி விடிகாலே 6 மணி. இப்ப எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, காலைல 6 மணிக்கு எல்லாம் தண்ணி அடிப்பானா? சரி, இருந்தாலும் வந்து எனக்கு ஏதோ அப்படிதான் தோணுது, போய் பாக்கெட்டு நான் கேட்கிறேன். இல்ல வேண்டாம், பெரிய லாரி, காசு லாரி சொல்லிட்டு பெரிய லாரி போய் பாக்கெட்டுவான்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன் வேண்டாம், அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல, வேண்டாம் அப்படின்னு. 5 நிமிஷம் இருக்காரு, இவருக்கு மனசே சரியில்லை. இறங்கி நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டு அவரோட இறங்கி போறாரு. தண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவன் வந்து சுயநலம் இல்லாம ஸ்டீரிங்ல படுத்திருக்கான். தண்ணி கொடுத்தாரு, அவசரப்பட்டு தனியா அப்பதான் இறங்கி போவான், ஏதோ பிரச்சனை போல.
கிளீனர் யாரும் கிடையாது, ஓட்டுநர் மட்டும் தான். ஓடி போய் தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிச்சோன்னு அப்படியே வேர்த்து தலையெல்லாம் வேர்த்துக்குது, கை காலெல்லாம் நடக்குது. என்ன செய்யுதுன்னு கேட்டா அவங்க மொழி தெரியல. இப்ப என் கணவர் நல்லா ஹிந்தி தெரியும், அவரு கேட்கிறாரு. ஆனா நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல இருந்து தூரத்துல தொலைவே அந்த டோல்கேட் போர்டு தெரியுது. ஆனா என்ன சொன்னா, நீ இல்லை நின்று நான் வரேன்னு சொல்லிட்டு கார் எடுத்து போய் டோல்கேட் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஆம்புலன்ஸ் சொல்லிட்டோம்னா கடவுள் டேரக்டா ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க. நீங்க என்ன செய்யறே தெரியல. அப்ப அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய நண்பர் சொன்னாரு, நீங்க இங்கேயே நெல்லுங்க, இந்த வண்டியில என்ன இருக்கு, ஏதாவது விலை திங்ஸ் இருக்கா, இல்ல உள்ள பணம் இருக்கா, பொருள் இருக்கா, எதுவும் தெரியாது, யாராவது திருடி போயிடுவாங்க, இங்கே நில்லுங்கன்னு சொன்னாங்க. ஒரு மணி நேரம் அங்க காவல் இருக்கு. ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் அந்த போலீஸ் எல்லாம் வராங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றாரு, அவருக்கு மிக ரொம்ப மோசமான அட்டாக். உடனடியாக ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்து இந்த பிளாக்ஸ் பார்த்து அவருக்கு ஆஞ்சியோகிராஃப் பண்ணணும், நிலைமை மோசமா இருக்கு, நல்ல விட நம்ம அந்த நேரம் பார்த்ததுனால காப்பாற்றணும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எதையும் காரணம் இல்லாமல் இறைவன் செய்ய மாட்டான். அந்த இடத்துல ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லும் போது என் கணவர் வேண்டான்னு சொன்னார், டோல்கேட் தாண்டி போயிடுவோம்னு சொன்னார். நான் தான் சொன்னேன், நல்ல நிலநாட்டி நிக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த ஓட்டுநரும் தாண்டி போயிருக்கலாம், அவரும் அந்த இடத்துல இருந்து கரெக்டா ஒதுங்கினாரு. இதெல்லாம் தண்ணி அடிச்சிருப்பான் நான் சொன்னேன், அதையும் தாண்டி இவர் போய் பார்த்தாரு. தண்ணி அடிச்சிருப்பான்றதோட நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா ஒரு ஃபீல் போகுமா இருக்குமா நமக்கு தெரியாது. ஆனா அதை பார்க்கணும்னு அவருக்கு தோணிச்சு பார்த்தீங்களா, அதனாலதான் எனக்கு உயிர் காப்பாற்ற. ஏன் சொல்றேன்னா, எந்த இடத்திலும் உங்களை ஒரு கருவியாக ஆண்டவன் பயன்படுத்தலாம். இப்போ நான் இங்க பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கீங்களேன், இதுவே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இறைவன் படித்ததுதான். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நான் பட்டிமன்றத்துக்கு வந்தேன். அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு முன்பாக திருமதி அனிதா அவர்களின் இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு என்ன பேசினாங்க. இப்ப இந்த கஞ்சிபடம் தர்மசாஸ்திர கோயில நீங்க நிகழ்ச்சி பேசணும்னு சொல்லி எனக்கு திருமதி அனிதா அவர்கள் சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன். நான் சரின்னு சொல்லி ஒரு 4 நாளைக்கு பிறகு, 4 இல்ல 1 வாரத்துக்கு பிறகு எனக்கு சக்தி எனக்கு கூப்பிட்டு, கஞ்சிபடம் கோயில்ல நமக்கு பட்டிமன்றம் இருக்கு, நீங்க தான் நடுவர், எனக்கு கண்டிப்பா நிகழ்ச்சி பண்ணி தரணும். கஞ்சிபடம் இல்லையே, நான் 18ஆம் தேதி வரதான் நான் திருமதி அனிதாவுக்கு சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். இல்ல இல்ல நீங்க வாங்க, அந்த நிகழ்ச்சியை வேணா மாத்துவோம், எனக்கு தெரியாது, நீங்க அனிதா கிட்ட பேசுங்க, ஏன்னா எனக்கு முதல்ல கொடுத்தது அவங்க, அதனால நான் முதலில் அந்த நிகழ்ச்சியை தான் ஏற்றுக்க முடியும், நான் அந்த நிகழ்ச்சிக்கு தான் வர முடியும், சக்தி நீங்க யோசிச்சுக்கங்க. அப்ப அவரு சொன்னாரு, அப்ப 2 நிகழ்ச்சியை நீங்க பண்ணா என்ன, அதை நீங்க தான் சொல்லணும், நான் தயார், ஆனா நீங்க தான் சொல்லணும், நீங்க அவங்க கிட்ட பேசிக்கங்க. அனிதா அவர்களும் அவருடைய கணவரும் எல்லோரும் பேசி முடிவெடுத்து இறுதியில் எனக்கு சொன்னார்கள், இந்த நிகழ்ச்சி பட்டிமன்றத்துக்கு நீங்க தான் வரீங்க, 18ஆம் தேதி சொற்பொழிவுக்கு நீங்க தான் வரீங்கன்னு சொன்ன உடனே அனிதா மேடத்துக்கு கூப்பிட்டு சொன்னேன், இது சொல்றாங்க சரியா, அவங்க நீங்க செய்யறதானா தாராளமா வாங்கன்னு சொன்னாங்க. யார் படித்தது, எனக்கு கிடைத்தது இந்த ஒரு நிகழ்ச்சி தான். ஆனா இந்த பட்டிமன்றத்துக்கு வருமாறு சக்தி அழைத்தது, சக்தியின் குரலாக வந்தது அணியனுடைய குரல். அதைத்தான் சொல்லுகிறேன், எல்லா இடத்திலும் ஒரு கருவியாக நாம் மாறிக்கொண்டிருப்போம். அந்த கருவியாக மாறுவதற்கு இறைவன் ஒரு காரணமாக இருப்பார். அதனால எதுக்கு சலிச்சுக்காரு. காலையில எந்திரிச்சோட புலம்புவாங்க, சலிச்சுவாங்க, வந்து எந்திரிச்ச உடனே ஐயோ அது இல்லை இது இல்லை, சீக்கிரம் கிளம்ப மாட்டேங்கிற, அவ கிளம்ப மாட்டேங்க, எந்திரி பேச்சே ஒரு எரிச்சலி சலிப்புலிதான். பிள்ளைகள் தூங்கிட்டு இருப்பாங்க, வாழெல்லாம் ஒரு எந்திரி அப்படின்னு அந்த குழந்தைய போய் காலையில எந்திரிக்கும், அது பலரே அது மோசமான பழக்கம். இது அந்த நாள் முழுக்க அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எரிச்சல் கொடுத்துட்டே இருக்கும். நீங்க தட்டி விட நீங்க போயிருவீங்க, ஆனா அந்த குழந்தை அந்த நாள் முழுக்க அந்த 3ஆம் பிள்ளையா இருக்கும். நம்ம காலையில திட்டா காலையில நிறைய பிள்ளை காலையில திட்டா சாப்பிடாம போயிடுவாங்க, இல்ல பையனால சாப்பிடாம போயிடுவாங்க. இது வந்து முழுக்க அவங்களுக்கு ஒரு எரிச்சலை கொடுக்கும். இந்த இல்லத்தரசிகளுடைய பலவருடைய வேலை இது, அப்படி செய்யாது. நீங்க எப்படி காலையில எரிச்சல்னா கையில மகாலட்சுமியை பார்த்து வணங்கிட்டு உள்ள போயிடணும், அதே மாதிரி அவங்களும் மகாலட்சுமி பார்க்கணும். முதலை மாதிரி நிக்க முடியுமா முன்னாடி, அப்படிதானே? சீதேவி மூதேவி வந்துட்டு நாரதர் கிட்ட போறாங்க. நாரதர்கிட்ட ஏதாவது சிந்து பிடிச்சு விட்டா கொஞ்சம் ஜாலியா நேரம் போகும்ல, அதே மாதிரி போய் கேட்கறாங்க. சீதேவி மூதேவி முன்னால நின்று கேட்கறாங்க. சீதேவி சொல்றாரு, நான் அழகா இருக்கேனா இல்ல அவ அழகா இருக்காங்க, சீதேவி அழகா மூதேவி அழகா அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்கறாங்க. நாரதருக்கு ஒரு குழப்பம், இவ அழகுன்னு சொன்னா அவளுக்கு கோவம் வந்துடும், அவளுக்கு அவ அழகுன்னு சொன்னா இவளுக்கு கோவம் வந்துடும், என்னடா பண்றது? நாரதர் யோசிச்சு, அவர்தான் மகாமுனியாச்சு, யோசிச்சு சொல்றாரு, சரி சீதையை கூப்பிட்டு சொல்றாரு, அம்மா நீ அங்க இருந்து அப்படி நடந்து வா பார்க்கலாம் அப்படிங்கிற. உடனே சீதேவி வாசலுக்கு போயிட்டு அந்த அரண்மனை அப்படின்னு அழகா நடந்து வரா. உடனே நாரதர் சொல்றாரு, சீதேவி நீ நடந்து வரும்போது எவ்வளோ அழகா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மூதேவி சொல்றாரு, நீங்க வந்து நடந்து வெளியில போய் பார்க்கலாம், இவ அதே மாதிரி நடந்து போறா. அப்படியே சொல்றாரு, மூதேவி நீ நடந்து போகும்போது எவ்வளவு அழகா இருக்கிற. இப்ப 2 பேரையும் சமாதானப்படுத்துறோம், 2 பேரும் அழகா இருக்காங்க. ஆனா சீதேவி வீட்டுக்குள்ள வரும்போதுதான் அழகு, மூதேவி வீட்டை விட்டு போனாதான் அழகு.
அதை அவர் சிம்பாலிக்கா இவ்வளவு அழகா அது நீ போடாதான் அழகுன்னு சொல்லாம நடந்து போகும்போது எத்தனை அழகாக இருக்கிறாய் என்று சொல்லும்போது அவர் சந்தோஷமா போயிடான். ஸ்ரீதேவி சந்தோஷமா வந்தாங்க. அந்த புன்னகை இருக்கு பார்த்தீங்களா, இதைத்தான் நீங்க காலையில காட்டணும். நீங்க வந்து நம்முடைய மூதேவி முகத்தை காட்டுறது சந்தோஷம் என்ன இருக்கட்டும் வீட்டுக்குள்ள. நம்ம பஸ்ல போறோம், கண்டக்டர் சில்லறை இல்லைன்னு சொன்னாங்க, காட்டு கத்து கத்து அதை நம்ம கேட்டுவோம். கேட்டுவோமா இல்லையா? ஆபீஸ்ல ஆபீசர் காரணம் அவங்க சண்டை போட்டு வந்து இங்க வந்து நம்மள போட்டுருவோம். எதுக்கு கத்துறாங்க காரணமா கத்துவோம். அதை நம்ம கேட்டுட்டு வீட்டுக்கு வரும். கரெக்டு தான். பஸ்ல பக்கத்துல இருக்கிற தூக்கி நம்ம மேல விடும். தள்ளி விட்டா ஏன் தள்ளி விடுறேன், என்னமோ நான் தூங்குற பெட்ரூம் வந்துடும் மேல தூங்கி நம்ம ஏன் தள்ளி விடுறேன் அப்படி கத்துவோம். எத்தனை சம்பந்தமில்லாத மனிதர்களுடைய சத்தங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாரும் நம்ம கேட்டுக்கிறோம். ஆனா வீட்டுக்குள்ள யாராவது கோபப்பட்டு ஒரு வாரம் சொல்றாங்க ஏகத்தனம் சம்பந்தமில்லாத ஆட்கள் என்னதான் திட்டு வாங்குறோம். அப்ப வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு ஏன் அந்த கோபத்தை எரிச்சலை காட்டணும்? அந்த காலையில எந்திரிச்சோட சந்தோஷத்துல ஒரு குறை கொடுப்பாங்க. நம்ம மட்டும் எதிரிங்க அதுதான் ஒரு சாமி பண்றீங்களா? உங்களுக்கு அழகான பேர் இருக்கும், பேர் இருக்கும், கவிதான் பேர் இருக்கும், செல்வியின் பேர் இருக்கு, ராமலட்சுமி, லட்சுமி, லட்சுமி எல்லாம் இருக்கும். இவ்வளவு கூட்டத்துல பெண்கள் அழகா உட்காந்துருப்பாங்க. வருவாரு வந்து வீட்டுக்கு போனோம் அப்படி பாப்பாரு. ராமலட்சுமியா வீட்டுக்கு போய் போட மாட்டாரு, வந்து அப்படி பாப்பாரு. அழகான பேர் இருக்கும். அந்த மாதிரி சொல்லப்பட்டாங்க. நம்ம என்னைக்காவது காலையில் அதே மாதிரி காஃபி கொண்டு கொடுக்கும்போது காஃபி காஃபி சொல்ல முடியாது. பண்பாடு இதுதான் பண்பாடு. நம்ம எப்படி வேணா தாக்கப்படுவோம். ஆனா நம்ம வந்து அந்த அந்த தாக்குதலை வெளிப்படுத்தாம அவங்ககிட்ட இருக்கும்போது ஏங்க எந்திரிங்க காஃபி குடிங்க, இல்ல பேர் சொல்றதால பேர் சொல்லி கூப்பிடலாம், இல்ல அத்தான்னு சொல்லலாம், அதாவது பேர் சொல்லிதான் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஏங்க காஃபி குடிங்க. நம்ம ஒரு நாள் டான்ஸ் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அம்மா வீட்டுக்கு பஸ் ஏறிட வேண்டியதான். அப்படியே சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போறதெல்லாம் இப்ப வேஸ்ட். சண்டை போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வந்தே தலை படி வாங்கலாம். எப்படி படி வாங்க தெரியுமா? சாம்பார் வைக்கிறீங்களா, யார் தள்ளி போடுங்க. ஆமா, ரசம் வைக்கிறீங்களா, உப்பு அள்ளி போட்டுருக்கு. இப்படி எதையாவது போட்டு இந்த ஆளை படி வாங்கிருந்து 2 நாள் அவர் நினைக்கணும், ஏண்டா வீட்டுக்கு போய் அவங்க அம்மா வீட்டுக்கு போக இருந்தான்னு நினைக்கிற அளவுக்கு போட்டு படி வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா இருந்துதான் அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டிருக்காங்க, ஏங்க ஒரு 4 நாள் நான் வீட்டுல இல்லைன்னா எப்படி இருக்கும்? இவரு ரொம்ப சந்தோஷம் போட்டு இருந்தாரு, சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. அவ்வளவுதான் வீட்டுக்கு ஒரு அந்த அம்மாவுக்கு உண்மையிலே 4 நாள் அந்த ஆளுக்கு அந்த அம்மா கண்ணுக்கு தெரியவே இல்லை. முதல் நாள் அடிச்சு அடியில கண்ணு போட்டுருக்கான். முதல் நாள் தெரியல, 2ஆம் நாள் லேசா தெரிஞ்சாங்க, 3 நாள் ஒரு கண்ணு தெரிஞ்சது, 4ஆம் நாள் 2 கண்ணு தெரிஞ்சது. அப்படி அடி இது வந்து இது சிரிக்க நல்லா இருக்கும். ஆனா பண்பாடுன்னு ஒண்ணு எடுத்துக்கும் போது நம்ம அந்த இடத்துல இல்லை. அப்படிதானே? நம்ம என்னைக்குமே வந்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நம்ம ஒரு படி கீழே போறதாகத்தான் இருக்கோம். இதுலயும் ஒரு அறிவியல் இருக்கு. ஏன்னா ஆண்கள் எப்பவுமே பலமானவர்கள், நம்ம கொஞ்சம் பலவீனமானவங்க. எந்த விஷயத்திலையும் வீட்டுல ஒரு ஒட்டடை அடிக்கிற நீங்க சூழ்நிலை ஒட்டடை எடுப்பீங்களா? ஏங்க ஒட்டடை அடிச்சாங்க மேல பறந்ததுதான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க நம்ம எடுக்குமா? எடுக்க மாட்டோம். தண்ணி டேங்க் ஓரணும், மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இங்கதான் உட்காந்து என்ஜிபி சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டோம். அவர்தான் போட்டு கேஸ் சிலிண்டர் தூக்கி மாட்டேன்னு வச்சுக்கோங்க. எத்தனை வீட்டுல கேஸ் சிலிண்டர் தூக்கி மாட்டீங்க? 1 2 3 பரவாயில்ல, அக்காக்கள் சம்மதியாக வராங்க. அங்க ஒரு அக்கா. ஆனா அதுக்கு நிறைய பேர் அதாவது கூடுவாங்க. ஏங்க அந்த சிலிண்டரை மாத்திருப்போங்க, தண்ணி கேரத்துக்கு போடணும், ஏங்க அந்த கேரத்துக்கு போடுங்க. ஏன்னா அவர் பலமானவர். ஆனால் அந்த பெண் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாள். பிள்ளை பேரு என்கிற ஒரு விஷயம், மாதவிடா என்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால பெண்கள் சற்று உடல் அளவில் பலவீனமானவர்களாக இருக்கிறோம். அதனால நம்ம சில விஷயங்கள் அவங்களுக்காக பணிந்துதான் நம்ம செய்ய வேண்டும். இறைவன் கேட்டார், இறைவன் ஈஸ்வரனிடம் மல்லை கேட்டார், சக்தியும் சிவனும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று என்று ஆணாக்கி பெண்ணாக்கி நின்றானவன் சொல்லி இடபாகத்தை எனக்கு தந்து நீங்க பெண்ணும் ஒன்றுதான் சொல்றீங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே பெண்ணுடைய சக்தி குறைவானதா தானே இருக்கு, ஆண் தான் மேம்படுத்தப்பட்டவனா இருக்கிறான். அதுக்கு ஈஸ்வரன் சொல்கிறார், அப்படி கிடையாது. அவன் பலவீனமாக இருந்து விட்டால், அந்த பெண்ணும் பலவீனமாக இருந்து விட்டால் ஒரு குடும்பம் அழிந்துவிடும். ஒரு ஆண் பலமானவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை அவன் சீராக கொண்டு செல்ல முடியும். ஆனால் அவனுக்கு தோல் வலிமை உண்டு, அவளுக்கு மன வலிமை உண்டு. மன வலிமைதான் ஒரு வீட்டை கட்டி காக்கும் என்பதற்கு நீயே ஒரு உதாரணம் இல்லையா?
என்று தாட்சாயினியிடம் கேட்கிறார். சரிதானே? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு ஆண் பலத்தால சமாளிக்கலாம். ஆனா மனத்தால சமாளிக்கிறதுக்கு என்ன வேணும்ன்றீங்க? மனபலம் வேணும். அது கிடையாது. ஒரு பிசினஸ்ல தோத்து போய் வந்து நிற்பான். போச்சு, எல்லாம் போச்சு, செத்துருவோம், குடும்பத்தோட செத்துருவோம்பா, பிள்ளைகள் இருக்கும், அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது, போயிடுவோம், போய் சேர்ந்துருவோம்பா, எப்படி சாகலாம்? அவன் கேட்பான். அவன் சொல்லுவான், தூக்கு போட்டுருவோம். கையில இறந்து போச்சுன்னா தூக்க மாத்திரை போட்டு சாப்பிடுவோம். யாராவது வந்து காப்பாத்திட்டாங்கன்னா கத்தி வச்சு கொழுத்து அறுத்துக்குவோம். வலிக்குது பாதியில நிறுத்திட்டோம்னா என்ன வேலை செய்ய சொல்றேன்? சாவறதுக்கு இவ்வளவு வழி சொல்றேன், வாழ்றதுக்கு அவ்வளவு வழி இல்ல. இன்னையா இவ்வளவு வருத்தப்படுறா? தாலி செய்யறவே நிறைய போட்டு போயா வித்துக்க, என்ன வேணா செஞ்சுக்க, கடன் அடைச்சிட்டு வா, உன்னோட பிசினஸ் அடுத்து பார்க்கணும். இதுக்கேயா சாவணும்? இப்படி கேட்கிறவன் மனைவி இல்லையா? இந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது மனைவி. ஒரு ஆண் வந்து என்னைக்குமே தனியா வாழ முடியாது. பெண் இல்லாம ஆண் வாழவே முடியாதுங்க. அவர் சாதிச்சிருக்காரு, இவர் சாதிச்சிருக்காரு, அப்படி பண்ணி அதெல்லாம் பேச நல்லா இருக்குங்க. பெண் இல்லை என்றால் ஒரு ஆண் பூஜ்யம். பூஜ்யத்துக்கு பக்கத்துல ஒன்று இருந்தா தான் அது 10 ஆகும். இல்லைன்னா பூஜ்யம் தான். இறைவனை படைப்பில் படைக்கப்பட்டதே அதுதான். ஒரு பெண் இல்லை என்றால் ஒரு ஆண் இல்லை. அந்த ஆணுடைய பலவீனம் எதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து மனைவி எதிர்பார்க்க. ஒரு பெண்ணுடைய பலவீனம் எது தெரியுமா? எல்லா இடத்துலயும் தன் கணவனுக்கு தான் வேண்டும் என்று நினைப்பது. தண்ணி கொடுத்தா கூட தான் வேணும் நினைக்கிறது. ஆனா அந்த ஆணுக்கு அப்படித்தான். இது எந்த காலகட்டத்து வரைக்கும் போகும் பாத்தீங்கன்னா 90 வயசு அந்த வயசு ஆகிற வரைக்கும் அப்படித்தான் போகும். இந்த பெண் அதுக்கு முன்னாடி செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆண் அதோட முடிஞ்சிடும். ஒருத்தர் தன்னுடைய 73ஆம் வயதில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். மனைவி இறந்த பிறகு இந்த கவிதை எழுதியிருக்கிறாரு. நீ உயிரோடு இருக்கும் போது நீ தந்த தேநீரில் இனிப்பு இல்லை என்று உன்னை அடித்திருக்கிறேன். நீ வைத்த ரசத்தில் உப்பு இல்லை என்று உன் கன்னத்தில் அரைத்திருக்கிறேன். நீ வைத்த கறி குழம்பில் காரம் பத்தவில்லை என்று உன்னை எட்டி உதைத்திருக்கிறேன். இரவில் நீ தந்த பாலில் சூடு இல்லை என்று உன் கன்னத்தில் சூடு வைத்திருக்கிறேன். ஆனால் நீ செத்த பிறகு நீ சாப்பிட்டாயா என்று கேட்க ஒரு நாதி இல்லாமல் இருக்கிறேன். எல்லாரும் நம்ம கோயில எப்படி சாமி கும்பிடுவோம்? நிறைஞ்ச சுமங்கலியா இருக்கணும், தீர்க்க சுமங்கலியா போயிடணும் அப்படின்னு வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வயதான அம்மா எங்க ஊர்ல இருக்கிற வித்தாரம்மன் கோயில் அவங்க சாமி கும்பிடுறாங்க. ஒரு 80 வயசு இருக்கும். அம்மா சாமி கும்பிடுது. எனக்கு முன்னாடி தயவு செய்து என் கணவருக்கு மரணத்தை கொடுத்து விடு, எனக்கு முன்னாடி என்னுடைய கணவருக்கு மரணத்தை கொடுத்து விடு. எல்லாரும் அழுறாங்க. அப்போ ஒரு அம்மா கேட்குது, இது என்னமா வேண்டுதல்? அவங்க சொல்றாங்க, இல்லம்மா, நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு ரூபாய் கஞ்சி காய்ச்சி கொடுத்தா நம்ம அந்த மனுஷனை பார்த்துக்கிடுவோம். நம்ம செத்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு ரூபாய் கஞ்சியோ தண்ணியோ யாரும் கொடுக்க மாட்டாங்கம்மா. அதனாலதான் நம்ம முன்னாடி போயிட்டா கஷ்டம். அதனால அவர் போய் நம்ம இருந்தா என்னத்தையாவது தின்னு எப்படியாவது நம்ம சமாளிச்சுக்கலாமா. அதனாலதான் இப்ப வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு உடனே மட்டும் சொல்லி முடிச்சுக்கேன். இறைவனுக்கு ஒரு ஈஸ்வரனுக்கு ஒரு சின்ன சந்தேகம். உண்மையிலேயே இந்த பெண்களுக்கெல்லாம் ஆண்கள் மீது ஒரு பதி பக்தி என்று சொல்வது இருக்கிறதா, அல்லது தாலி கட்டி கொண்டோ குடும்பத்தில் வாழ்கிறோம் என்பதற்காக இந்த பக்தியை அவர்கள் செலுத்துகிறார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி அன்னை பார்வதியிடம் சொல்கிறார். உண்மையிலேயே இவர்களுக்கெல்லாம் பக்தி இருக்கிறதா, இல்லை தாலி கட்டியதற்காக இந்த பக்தி இருப்பது போல் நடிக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யமதர்மனிடம் தான் கேட்க வேண்டும் என்று அன்னை பார்வதி சொல்கிறார். இருவருமாக கைலாயத்தை விட்டு நேராக தர்மராஜம் போகிறார்கள். யமராஜத்தில் யமனை பார்த்து, இப்படி படைத்தவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, சந்தேகத்திற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று அன்னை பார்வதியானவர்கள் கேட்கிறார். ஈஸ்வரனை பார்த்து யமதர்மன் சத்தமாக சிரிக்கிறார். இல்லை, இது சிரிப்பதற்கு ஒன்றுமில்லை, இது ரொம்ப நாளாக என் மனதிற்குள் இருக்கக்கூடிய சந்தேகம், நீ பதில் சொல்ல வேண்டும். உடனே யமதர்மன் சொல்கிறார், ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் இறப்பின் போது அவள் அழுவதை வைத்துத்தான் நான் இந்த இடத்தில் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன். என்னை விட்டு விட்டு போய்விட்டாயே என்று சொல்லி அழக்கூடிய பெண்கள் தான் அதிகம் இருப்பார்கள். இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழக்கூடிய பெண்கள் தான் அதிகமான பேர் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் அவன் மீது பக்தி வைத்தவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் தன்னுடைய கணவன் இழப்பின் போது நான் அவன் உயிரை கவர்ந்து வரும்போது ஒரு சிலர் மட்டும்தான் மனதிற்குள், வெளியில் சொல்லாவிட்டால் மனதிற்குள் சொல்லி அழுவார்கள், இனிமேல் நான் இருந்த என்ன பயன், என்னையும் நீ அழைத்து சென்றிருக்கலாமே,
ஆண்டவனை நீ கூட்டி போகும்போது என்னையும் கூட்டி சென்றிருக்க கூடாதா என்று ஒரு சிலர் தான் மனதிற்குள் அழுவார்கள், மனதிற்குள் உண்மையான அந்த வேதனையோடு அழுவார்கள். அவர்கள் மட்டும்தான் அந்த பக்தியை உண்மையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உடனே ஈஸ்வரன் சொல்கிறார், நீ சொல்வது தவறு, நீ சொல்வது தவறு. என்னை நீ விட்டு விட்டு போய்விட்டாய் என்று சொன்னால் நான் பக்தி இல்லை என்று அர்த்தம் என்று நீ சொல்லக்கூடாது. அப்படி நீ சொல்வது தவறு. ஆனால் உண்மையிலேயே யார் பக்தி உள்ளவர்கள் தெரியுமா? யார் பக்தி உள்ளவர்கள் தெரியுமா? எப்பேற்பட்ட கொடுங்கோலனாக இருந்தாலும் அந்த கணவன் இறந்த பிறகும், அந்த கணவன் இறந்த பிறகும் ஊருக்காக அழாமல் உள்ளத்திலிருந்து ஒருத்தி அழுகிறாள் என்று சொன்னால் அவள் தான் இந்த ஊரில் பதிபக்தியாக வாழ்ந்தவள் என்று சொல்வேன். அவன் அடிக்காத நாள் இருக்காது, செய்யாத கொடுமை இருக்காது, அவன் எட்டி உதைக்காத நேரமே இருக்காது. அவளுடைய ஒரு பெண்ணின் வயிற்றில் எட்டி உதைப்பார், கர்ப்பிணியை எட்டி உதைத்திருப்பார். அந்த வேதனையெல்லாம் சகித்துக் கொண்டாலும் அவன் இறந்து போவதோ, ஐயோ இவன் இறந்து விட்டானே என்று மனத்துக்குள் அழுகிறாள் பார்த்தாயா, அவள் தான் உண்மையான பதிபக்தியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆக எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை என்பது அன்புதான், மனிதாபிமானம் தான். இந்த அன்பையும் மனிதாபிமானத்தையும் அடிப்படையாக வச்சு மட்டும்தான் விஞ்ஞானம் வளர்த்திருக்க முடியும், விஞ்ஞானம் உருவாக்கி இருக்க முடியும், இன்னைக்கு விஞ்ஞானம் வாழ்ந்துட்டு இருக்க முடியும். இங்க